நமச்சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பான சொந்தங்களே, நம் சொந்தங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தமது பணிகளில் வெற்றிகரமான சூழலை நோக்கி அவர்கள் பயணித்து வாழ்வில் எல்லா வெற்றியையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த 95வது காணொளி தொகுப்பை KBN குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், KBN அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, நமது காணொளி தொகுப்பில் ஒவ்வொரு காணொளியின் முடிவிலும் நமது சொந்தங்கள் குறைந்தது 2 பேரோ 3 பேரோ, சில சமயங்களில் 5க்கு மேற்பட்ட சொந்தங்களோ எங்களையோ அல்லது எங்கள் உறுப்பினர்களையோ KBN கமிட்டி மெம்பர்களையோ தொடர்பு கொண்டு அந்த காணொளி தொகுப்பின் மூலம் பல விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்வில் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அந்த காணொளி மூலம் தெரிந்து கொண்டதாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு இந்த காணொளியை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் தெம்பையும் அளிக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் கூறி, அவ்வாறு பலன் அடைந்து பல சொந்தங்கள் மௌன விரதத்தை கடைபிடிப்பவர்கள் யாராக இருப்பினும் அந்த மௌன விரதத்தை தயவு செய்து களைந்து அந்த மௌன விரதத்தை கலைத்து எங்களுக்கு உங்களுடைய வெற்றியின் பாதையில் இந்த காணொளி தொகுப்பின் மூலம் சிறிதளவேனும், ஒரு நெல்மணி அளவேனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது திருப்தி அளித்திருந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொண்டால், அல்லது இதை மேலும் மெருகேற்றுவதற்கு வேறு ஏதாவது வகையில் புதிய யுக்திகளை கையாள்வதற்கு உங்களுக்கு ஆலோசனைகள் எங்களுக்கு தெரிவிப்பதற்கு வழிகள் இருந்தாலோ தயவு கூர்ந்து எந்தவித கூச்சமும் இல்லாமல் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு இந்த 95வது காணொளியின் தொகுப்பை இன்று நாம் வெற்றி நடை போட்டுக் கொண்டு வெற்றிகரமாக ஆரம்பிக்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை தருகின்றது. அந்த அருமையான விஷயம் பல சமயங்களில் அரிதான விஷயமாகவும் நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் சில தலைப்புகள் நமக்கு பொதுவான தலைப்பாக தோன்றினாலும் அந்த தலைப்புகளில் உரையாற்றும் சிறப்புரையாளர்கள் வெற்றி பெற்று அந்த தலைப்பில் அவர்கள் வாழ்ந்து அந்த தலைப்பின் மூலம் பல யுக்திகளை கையாண்டு அதை அடைவதற்கு பல தடைக்கற்களை தாண்டி அதன் மூலம் அந்த தலைப்பிற்கு பொருத்தமான சிறப்புரையாளர்களாக அழைக்கப்படுகின்றனர். அவ்வாறு ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் நம் சிறப்புரையாளர்கள் விருந்தினர்களாக கலந்து கொண்டு நம் சொந்தங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் மட்டுமே எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் அவர்கள் ஒவ்வொரு மணித்துளியும் பல ஆயிரங்களில் ஆரம்பித்து, பல லட்சங்களில் ஆரம்பித்து, பல கோடிகளில் ஆரம்பித்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் அவர்கள் தொழில் நேரத்தை நமக்காக குறைத்து நம் சொந்தங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த KBN குளோபல் நடத்தும் காணொளி தொகுப்பிற்கு அவர்கள் 2-3 மணி நேரங்கள் நம்மிடம் செலவிடுகின்றனர். அவ்வாறு செலவிடும் அந்த நேரங்களை சில சொந்தங்கள் நாம் 47 நாடுகளில் இருந்தாலும் சில சொந்தங்கள் அந்த காணொளி தொகுப்பை தவிர்க்க முடியாத காரணத்தினால் பார்க்க இயலாத சூழ்நிலையிலும் நமது KBN குழுமம், முக்கியமாக நமது KBN குழுமத்தை சேர்ந்த சங்கீதா அவர்கள் அதை வீடியோ எடிட்டிங் செய்து பின்பு அதை நம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை KBN குளோபல் என்ற யூடியூப் வாயிலாக பதிவேற்றம் செய்யப்பட்டு அதை உங்களுக்காக எந்த நேரத்திலும் பார்த்து கொள்ள ஏதுவாக நாம் உங்கள் வசதிக்காகவும் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நேரமின்மை அல்லது பிற முக்கியமான அலுவல் விஷயங்கள் உங்களுக்கு அந்த வெற்றியை தடைக்கற்களாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு நம் KBN முழு முயற்சியாக ஒவ்வொரு காணொளி தொகுப்பையும் பதிவேற்றம் செய்து உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நிறைய சொந்தங்கள் அந்த காணொளிகளை பார்த்தாலும்
சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு எவ்வளவு சொந்தங்கள் ரெகுலராக, அதாவது தொடர்ச்சியாக நமது கேபிஎன் குழுமத்தில் இருக்கக்கூடிய காணொளிகளை பார்க்கின்றீர்கள் அல்லது உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வெறுமனே கிளிக் செய்து பார்த்தால் அது உங்களுடன் ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து சேராது. அதனால் தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் உங்களுடைய யூடியூப் சென்று கேபிஎன் குளோபல் என்று டைப் செய்து கேபிஎன் குளோபல் என்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீண்ட நேரம் இந்த 95வது காணொளி தொகுப்பில் உங்களை காத்து வைக்க எங்களுக்கு எண்ணமில்லை என்ற போதிலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு DK கார்த்திகேயன், BSc CS, MBA, PGDAMM, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் என்ற துறையில் டைரக்டர் டெக்சாஸ் வெஞ்சர் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் இன்றைய சிறப்பு விருந்தினரை கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் ஒரு புதிய தலைப்பு, அந்த தலைப்பின் உள்ளே பல அரிதான அற்புதமான வெற்றிக்கு வழிவகுக்கும் விஷயங்கள். இன்றைய தலைப்பு இந்த 95வது காணொளியில் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இன் மேனுஃபேக்சரிங் என்ற இந்த தலைப்பில் உற்பத்தி துறையில் எண் கணித முறையில் எவ்வாறு நாம் கணினி மூலம் வெற்றிகரமான ஒரு விஷயத்தை அடைய முடியும், எவ்வாறு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், அந்த உற்பத்தி துறையின் வளர்ச்சியை பன்மடங்கு எவ்வாறு நாம் அதை செலுத்த முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு அரிய தலைப்பில் நமக்கு முத்தாய்ப்பாக வந்திருக்கின்றார் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவ்வாறு இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னுரை வழங்க வேண்டும். ஏனென்றால் அந்த முன்னுரையில் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்த காணொளி தொகுப்பிற்கு எவ்வளவு பொருத்தமானவர், எவ்வளவு சிரமம் நாங்கள், அதாவது கேபிஎன் குளோபல் டீம் அவரை தேடி கண்டுபிடித்து அவருடைய நேரத்தை நாம் அவரிடம் கேட்டு பெற்று நம் சொந்தங்கள் பயன்பெறுவதற்காக அவரை இங்கே அழைத்து வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் DK கார்த்திகேயன் அவர்கள் டைரக்டர் டெக்சாஸ் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். எடிட்டோரியல் டைரக்டர் இண்டஸ்ட்ரி 4.0 என்ற ஒரு அங்கத்தையும், ப்ராஜெக்ட் டைரக்டராக குளோபல் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் விஷன் 2030 GMCV 2030 செக்ரட்டரியேட் என்ற ஒரு அங்கத்தையும், ப்ராஜெக்ட் டைரக்டராக ஸ்மால் இஸ் பிக் SMB செக்ரட்டரியேட் என்ற ஒரு அங்கத்தையும், மேனேஜிங் டைரக்டராக வேதாந்தம் டெக் மீடியா சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தையும், டைரக்டராக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனத்தையும், டைரக்டராக SLN டெக்ஸ்டைல்ஸ் என்ற நிறுவனத்தையும், அட்வைசர் அண்ட் மென்டராக கனெக்டிங் த டாட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் தி ஸ்டார்ட்-அப்ஸ், முக்கியமாக ஸ்டார்ட்-அப்ஸ் நிறுவனங்களுக்கு ஒரு அட்வைசராகவும் மென்டராகவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் ஒரு ஹானரரி பொசிஷன்ஸ் எந்த வகையில் அவர் ஒரு தார்மீக அந்தஸ்தை பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கீழே வரும் இந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும். ஃபவுண்டர் பிரசிடென்ட் கோவை ஜேர்னலிஸ்ட்ஸ் அண்ட் மீடியா வெல்ஃபேர் கிளப், சார்ட்டர் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் பிரைட், அவர் ஒரு ரொட்டேரியன் என்பதை இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து, செக்ரட்டரி ஆஃப் சிவானந்தா காலனி ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் ஆஃப் கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் CMA, advisory board member in various industrial cluster formation committees, media consultant for leading Indian and multinational corporations, life member of Coimbatore Management Association, and active Rotarian and Freemasons Lodge Meridian 287, and other போக அவர் பெற்ற விருதுகள், பெற்ற சேவைக்குரிய அந்தஸ்துகள் என்னவென்றால் கீழ் வருவன: awarded Young Achiever Award for the year 2006 by EMAX Singapore, awarded as Lifetime Achievement Award by Tamil Nadu Press Employees Union, Ooty, Nilgiris District, invited by Sri Venkateshwara Group of Institutions
as a chief guest for their convocation graduation day celebrations, invited by Hewlett Packard HP to be the panelists for their Be Unstoppable Forum team, invited to be the chief guest by SAE India for Skill India initiative held at Sri Krishna Engineering College, invited as a special guest for K-Square Edutainment to be the chief guest for their artificial intelligence AI enabled lab inauguration, and also he was a jury panel member at Catalyst 2010. இது ஒரு பிசினஸ் பிளான் காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் பை எக்ஸ்டெரோ INC மற்றும் ஹானரரி டெலிகேட் டு டீம் டெக் an international conference on total engineering analysis and manufacturing technologies, மற்றும் அவர் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ நாராயணா மிஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் for their chief guest on 33rd annual day function போன்று இன்ற அவருடைய ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. முக்கியமானவற்றை மட்டும் நம் சொந்தங்களுக்காக இங்கு நம் சிறப்பு விருந்தினரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உங்கள் முன் வைத்துள்ளேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் இவ்வளவு அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது அக்கோலேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயங்களை அவருடைய திறமையின் பாலும் அவருடைய வளர்ச்சியின் பாலும் கொண்டு வந்து நம் கொங்கு சொந்தங்களின் அழைப்பிற்கு ஏற்ப இங்கு வந்து இண்டஸ்ட்ரி டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக இங்கு வந்துள்ளார். அவரை KBN குளோபல் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று அவருடைய உரையை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். திரு அட்வொகேட் ராஜசேகர் அவர்களே, கொங்கு சொந்தங்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். KBN குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு, KBN தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, KBN ஆஸ்திரேலியா நடத்தும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற உரையாடல் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த திரு பழனியப்பன், அட்வொகேட் ராஜசேகரன், திரு இளஞ்செழியன் அண்ட் டீம் KBN குளோபலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன் 94 உரையாடல் நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த திரு பழனியப்பன் அண்ட் டீமுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி ஒரு சின்ன திரு ராஜசேகர் அவர்களே, அட்வொகேட் ராஜசேகர் அவர்களே ஃபுல்லா சொல்லிட்டாருங்க. ஆனா நான் வந்து ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன். என்னோட ஊர் எதுன்னா கோவை தொண்டாமுத்தூர் அருகில் இருக்கும் தேவராயபுரம் எனும் கிராமம். எங்க அப்பா வந்து இன்ஜினியர் தான், பட் ஆனா அவர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. நான் வந்து என்னோட பள்ளி படிப்புக்காக நாங்கள் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர்ல நான் வந்து ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல என் பள்ளி படிப்பை முடித்தேன். அப்புறம் UG வந்துங்க டாக்டர் GR தாமோதரன் காலேஜில் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அங்கேயே அப்புறம் மேலே PGDM ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அது பண்ணேன். அப்புறமா MBA பண்ணுறதுக்காக பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே MBA பண்ணேன். இதுதான் என்னோட படிப்போட இதுங்க. அப்புறம் வேலை வாய்ப்புக்காக நான் வந்து பெங்களூர்ல ஒரு இனிஷியலா ஒரு வருஷம் வந்து நான் MBA படிச்சு முடிச்சோன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அங்கிருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகி பாம்பேக்கு பண்ணுங்க. பாம்பேல தான் வந்து எனக்கு அங்கே ஒரு பெருநிறுவனத்தில் நான் ஒரு டாப் பொசிஷன்ல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே அந்த வேலையில தான் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வா இருந்தது. அது அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னா, நம்ம Tier 2 சிட்டிஸ் கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற சிட்டிஸ்லேருந்து திடீர்னு ஒரு மெட்ரோவுக்கு போகிறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெட்ரோவில் படிக்கிற ஒரு UG ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு MBA படித்த பையனுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நட்சல் மாதிரி ஒரு சின்ன உலகத்திலேயே வாழ்கிறோம். அது வந்து அங்கே வந்து ஒரு மெட்ரோல் இருக்கிறப்ப கனெக்டிவிட்டி, எக்ஸ்போஷர் லெவல் எல்லாமே இன்க்ரீஸாக இருக்குது. ஒரு காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னாலும் அந்த காலேஜில் வந்து அவங்க நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காலேஜஸ்ல இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் படிக்கிறப்போ இல்லை அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாளுகளில் வந்து இந்த இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அவங்க என்னன்னா ஒரு புத்தக புழு மாதிரி புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. புத்தகத்தில் இவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை மட்டும் போய் எழுதிட்டு வருவாங்க.
அவ்வளவுதான் இருந்தது ஒழிய ஒரு பெரிய ஒரு 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 ஆண்டர்பனர் கூப்பிட்டோ இல்ல ஒரு 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 லீடிங் தாட் லீடர் கூப்பிட்டோ ஒரு தாட் லீடர்ஷிப் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்கா அப்ப இல்ல. நான் சொல்றது வந்து இட்ஸ் வாஸ் அரௌண்ட் 15-20 years பிஃபோர். இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நல்லா பண்றாங்க, நிறைய விஷயம் பண்றாங்க, நிறைய இருக்கு. அந்த ஒரு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுங்க. அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்து கூட பழகிற எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து என்னை பத்தி. அப்புறம் என்னோட குடும்பத்தை பத்தி கேட்டேன். என்ன வந்து என்னோட மனைவி பேர் வந்து டாக்டர் கே விஜயலட்சுமி கார்த்திகேயன். அவங்க வந்து PhD இன் எக்கனாமிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இல்லத்தரசியா இருக்கிறாங்க. எனக்கு ஒரே மகள், அவள் செல்வி ஐஸ்வர்ய லட்சுமி கார்த்திகேயன். அவ வந்து இங்க ஒரு காலேஜ்ல பிகாம் படிச்சுட்டு இருக்காளுங்க. அவளுக்கும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேல ரொம்ப பிரியம். என் கூட இந்த கொரோனா டைம்ல வந்து நாங்க நம்ம அப்பதான் வந்து வீட்டுல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு 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 டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரங்கள் நிறைய கிடைச்சது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவ கூட ஒரு ஆர்வம் எடுத்து அவ வந்து கூட என் கூட உட்காந்து சில விஷயங்களை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டான். எனக்கே பெருமையா இருக்கு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறா. நிறைய ஆர்வமா இருக்கு. அவர் நல்ல டெக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா, நம்மளுக்கு சில ஸ்மார்ட் போன் வாங்கினா அந்த ஸ்மார்ட் போன்ல நம்மளுக்கு தெரியிற ஆப்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆப்ஸ் தெரியுது. அவங்க நிறைய அந்த கேஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னதான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்தாலும் பட் அவங்க சில ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்துருவா. இந்த மாதிரி இருக்குங்க பண்ணி கொடுத்துருவா. ஸோ நான் என்னோட பொண்ணு இது மாதிரி நிறைய எல்லா பொண்ணுங்களுமே இந்த வயசு இந்த ஏஜ் கேட்டகரியில இப்போ பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. அதே வந்து ஒரு நல்லது. அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். சரிங்க. அப்புறம் நான் வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் இருந்தாலும் நமது கொங்கு சமுதாயத்திற்கு கொங்கு சமுதாயத்தின் மேன்மைக்காக ஏதாவது செய்யணுங்கிறது வந்து நம்மளால் ஒரு இது நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. எனக்கு கொங்கு சமுதாயம் கோவை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கணும், நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு. எங்க பிசினஸ் முக்கால்வாசி பாம்பே அண்ட் பெங்களூர்ல இருந்தாலும் கோவை எப்போ அப்படி வருங்கிற ஒரு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. ஓகே, பட் இப்ப நான் அந்த ஒரு தினமலர்லையும் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். கோவைக்கு வந்து கோவையை தேடி வரும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு அது நல்லா ரிசீவ் ஆச்சு. கோவை இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 சிட்டியில கோவை, புனே, மைசூர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடியோட மேப்ல உழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் டெவலப் பண்ணோம்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஐடிலையும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். இப்பவும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, ITES கம்பெனி இருக்கு, அதாவது ஐடி எனேபிள் சர்வீசஸ் கம்பெனிஸ் இருக்கு நிறைய. ஒன்றும் நிறைய வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா நிறைய MSMEs இருக்கிறாங்க. அப்ப அந்த MSMEஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம ஏதோ விதத்துல ஏதோ ஹெல்ப் பண்ணணும், நம்ம கான்டாக்டை வந்து இங்க கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு யோசனை தான் நானும் கொடிஷியா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா இன்டெக்னு ஒரு பெரிய ஈவெண்ட் எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியரிங் எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட், கொடிஷியாவோட ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நாங்க கொடிஷியா இன்டெக் 3 பேரும் சேர்ந்து ஒரு 1 day கான்ஃபரன்ஸ் கொண்டு வருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மா இருக்கும். அந்த நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அதோட நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவோம்னா உலகத்துல தலை சிறந்த கம்பெனிகளோட CEOs, CXOs, CTOs அவங்கள கூப்பிட்டு வந்து இங்க அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இங்க பேச வைப்போம். அது மட்டும் இல்லாம பெரிய கம்பெனிகளோட CMDs, CEOs அவங்கள கூப்பிட்டு வந்து இங்க இருக்கிற ஸ்மால் கம்பெனிஸ்க்கு ஒரு வெண்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமையா சொல்லலாம், நாங்க வந்து ஒரு நிறைய ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் வெண்டர்ஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. ஒரு உதாரணத்துக்கு மாருதிக்கு ஒரு 2 வெண்டர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னால் முடிந்த ஒரு என்ன சொல்றதுங்க கோயம்புத்தூருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்புறம் இது மட்டும் இல்லாம என்னோட நிறுவனத்துல என்னால் முடிந்த அளவுக்கு கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுப்பேன்.
அப்புறம் அவங்க டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை கொடுப்பேன். சரிங்களா? இது வந்து என்னை பத்தி. ஓகே. இப்போ வந்து நம்ம என்னோட ஸ்பீச்சை பத்தி வராங்க. என்னோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மேனுஃபேக்சரிங். இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு லேமனுக்கு கூட அது எளிமையா புரியுற மாதிரி டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம தமிழ்ல தான் நான் சொல்ல போறேன். இது வந்து ஆனா அப்பப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் வரும். அதுக்கு கொஞ்சம் அது வேற தவிர்க்க முடியாத காரணங்கள் வருங்க. ஆனா அதை வந்து நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ப முடியல என்னால அதை தமிழ் பண்றதுக்கு. சரிங்களா? இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஒரு சிம்பிள் ஐடியாங்க. இதன் எக்ஸிகியூஷன் நாம் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு கடினமான டாஸ்க் இல்லை. எல்லாரும் பயப்படுத்துறாங்க. ஐயோ உங்க கம்பெனி நீங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி ஆக்குறீங்களா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போனீங்களா, அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி பெரிய நிறுவனத்துக்கு ஆன ஒரு ஒரு செயல். இதை வந்து நீங்க ஏன் வந்து நீங்க எதுக்கு இப்ப இதுக்குள்ள தலையிட்டுக்கிறீங்க, நீங்க பண்றதே பண்ணுங்கன்னு வந்து சொல்றதுக்கு இருக்கிறாங்க. அது எதுவுமே நம்மளோட பார்வையில் இருக்கு. நம்ம வந்து நம்ம கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம கம்பெனியை பெருசாக்கணும், இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆயிருங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கடினமான, நான் சொன்ன மாதிரி கடினமான டாஸ்க் இல்லை, எதுவுமே டாஸ்க் இல்லை. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேனுவல் business process and digital technologies like computers, mobile phones, internet, IIoT மூலமாக எளிமையாகிறது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேனுஃபேக்சரிங்கை பத்தி பார்க்கலாம். நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்போ வந்துட்டு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில பிஎஃப்எஸ்ஐன்னு, அதாவது வந்து ஃபினான்சியல் செக்மெண்ட்ல, சர்வீஸ் செக்டர்ல, லாஜிஸ்டிக் எல்லா செக்டர்லையும் இருக்கு. நாம எக்ஸ்க்ளூசிவா வந்து மேனுஃபேக்சரிங் இதுல பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங்கும் பல செக்டர் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங். டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்னா இரும்புகளை வச்சு ஒரு கடினமான ஒரு இன்ஜினியரிங். ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இப்போ டெக்ஸ்டைல் நூல்களை வச்சு பண்றது. அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ். நாம இப்போ ரெண்டுக்குமான ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு விதமான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பத்தி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இண்டஸ்ட்ரி 4.0ங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி புரிய வேண்டும் என்றால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது வந்துங்க இண்டஸ்ட்ரி 4.0ங்கிற இப்ப காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு அதுல ஒரு ஒரு அங்கம் தான் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்ப இண்டஸ்ட்ரி 4.0 காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப இண்டஸ்ட்ரி 4.0னா இப்போ இருக்கோம்னா அப்ப இண்டஸ்ட்ரி 1.0 என்ன, 2.0 என்ன, 3.0 என்ன, இதை பத்தி பேசுறது நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி நம்ம பேசணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது. அது வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மெக்கனைசேஷன், அதாவது மெக்கனைசேஷனும் வாட்டர் அண்ட் ஸ்டீம் பவரை மட்டும் பிரதானமாக யூஸ் பண்ணி மெக்கனைசேஷன் பண்ணி அதை வச்சு சில மேனுஃபேக்சரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டீம் இன்ஜின், ஒரு வந்து சின்ன ஒரு மெக்கானிக்கல் ஒரு லேத்தை வச்சு ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பொருள் கொண்டு வர்றது, ஒரு சைக்கிள் பண்ணது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஆனது. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு ஒன்றும் இனோவேஷன் வரல. இன்வென்ஷன் வருது, ஆனா இனோவேஷன் வரல. சரிங்களா? ஆனா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரி 2.0. அது 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்தது. இண்டஸ்ட்ரி 2.0 ரெவல்யூஷன் அந்த என்னன்னா எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணி அசம்பிளி லைன் செட் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள உள்ள போகணும். என்னன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் வந்து ஒரு சைக்கிளுக்கு வேணுங்கிற இயந்திரம் ஒரு சின்ன ஒரு உதிரி பாகம் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருந்ததுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 பண்ணுவாங்க ஒரு உதிரி பாகத்தை. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அசம்பிளி லைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நாளைக்கு 200-300, ஏன்னா டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க 19ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைக்கிளே சொல்றோம். அந்த சைக்கிளோட டிமாண்டை வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஆல்டர்னேட்டிவா மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள போனோம். அதுதான் வந்து செகண்ட் ஜெனரேஷன். அப்புறம் என்ன, இந்த 2000 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 3.0ங்கிற ஒரு ரெவல்யூஷனுக்குள்ள வந்தோம். இங்க என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர்ஸையும் எலக்ட்ரானிக்ஸையும் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட் பண்ணோம். அதை வந்து என்னன்னா ஆட்டோமேஷன், கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் லைனை வந்து ஆட்டோமேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ வந்து அப்போ வந்து இந்த ஆட்டோமேஷன் பண்றப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிறைய தப்பான வதந்திகள் வந்துச்சு. என்னன்னு,
இந்த மாதிரி வந்து நீங்க ஆட்டோமேஷன் பண்ணா வேலை வாய்ப்பு போயிடும், வேலையை வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும், நிறைய பேத்துக்கு வந்து வேலை இழப்பு வரும் அப்படிங்கிறத வந்து நிறைய ஒரு தப்பான ஒரு நோஷன் வந்து நிறைய பேத்துக்கிட்டு இருந்தது. நிறைய கம்பெனிஸ், அதாவது நம்மளோட நாடோட மேற்கத்திய நாடுகள்ல வந்து அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இட் வாஸ் நாட் ட்ரூ. ஆட்டோமேஷன் பண்ணது என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்க்காக தான் பண்ணாங்களுடைய யாரோட வேலை வாய்ப்பையும் அதை புடுங்கல, அதோட வேலை வாய்ப்பை யாரையும் பாதிக்கல. அதான் வந்து உண்மை. சரி, இப்போ வந்து இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 ரெவல்யூஷன்ல இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி 4.0 இங்க வந்து என்ன இண்டஸ்ட்ரி 4.0 என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேக்டரி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அட்டானமஸ் சிஸ்டம், ஐஓடி, மிஷின் லேர்னிங் மூலமா மேனுஃபேக்சரிங்கை எளிமையாக்கின்றோம். அது நான் மறுபடியும் நல்லா அழுத்தமா சொல்றேங்க, மேனுஃபேக்சரிங் எளிமையாக்கின்றோம். அது இண்டஸ்ட்ரி 4.0 ரெவல்யூஷன்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய பங்கை வைக்கிறது. ஒரு கம்பெனி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்ல பார்ட் பை பார்ட்டாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் ஒவ்வொரு செக்டருக்கும் வேறுபடுங்க. உங்க கம்பெனியில எந்த ப்ராசஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கோ, இல்ல எந்த ஒரு செயல் ரிப்பிட்டிவா இருக்கும், அதாவது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செயலையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் பவரை போட்டு ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும். அந்த செயலை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலாங்கிறது தான் இது இருக்கும். அங்க எல்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை செயல்படுத்தலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி பிசினஸ் ப்ராசஸ், கல்ச்சர் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ஒன்னா புதுசா கிரியேட் பண்ணலாம், அல்லது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை மாடிஃபை பண்ணலாம். இது என்னன்னாங்க, இப்போ நீங்க ஒரு 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 கம்பெனியோட முதலாளி ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இந்த நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல உங்களுக்கு போக நான் சொல்றேன் அது எப்படிங்கிறத. இது என்ன எளிமைப்படுத்துறோம், நம்ம புதுசா ஒரு கிரியேட் பண்றதை எளிமைப்படுத்துறோம், அல்லது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை வந்து மாடிஃபை பண்ணி அஜைல் ஆக்குறோம், அவ்வளவுதான் இதுல வந்து. சரிங்களா? அப்புறம் இப்படி பண்றதுனால சேஞ்சிங் பிசினஸ் அண்ட் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், சீக்கிரமா பண்ண முடியும். இப்போ உங்க கம்பெனி இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி போகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள், XYZ கம்பெனி வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க கம்பெனி வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு உங்க கம்பெனியில, எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி இருக்கு, அதுக்கு எத்தனை மேன் பவர் இருக்கு, இத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி, அப்புறம் எந்த ஏரியா வந்து நீங்க டிஜிட்டலைஸ் ஆக்க வேண்டும் என்பதை டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுதாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரையாரிட்டிஸை நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணோம்னா எங்களுக்கு நல்லா ஒரு இது வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ப்ரொடக்ஷனை அப்படின்னா அந்த ஏரியாவை டிஜிட்டலைஸ் பண்ணணும். நான் தான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா சொன்ன மாதிரியே நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீங்க இமீடியட்டா கம்ப்ளீட்டா போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்ட்டா பண்ணலாம். அதுவும் வந்து எம்எஸ்எம்இக்கும் எஸ்எம்இக்கும் வந்து அட்வைசபிளே வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ட்டா போகணும். நீங்க வந்து எடுத்தோன்னா ஃபுல்லா போறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். ஏன்னா வந்து ரெண்டு விஷயம், ஒன்று ஃபினான்சியல்ஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேன் பவர் ரிக்வயர்மெண்ட் டக்குன்னு ஹை ஆகும். அதை வந்து நம்ம வந்து என்னன்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனி வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனியோ எம்எஸ்எம்இ கம்பெனியோ பண்றப்போ சின்ன ஆஸ்பெக்ட் ஒரு இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. டக்குன்னு வந்து அகல கால் வைக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. சரிங்களா? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரொம்ப குரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து உங்க டிஜிட்டல் பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்றது. நீங்க டிஜிட்டல் பார்ட்னரை வந்து நீங்க கரெக்டான, ஏன்னா வந்து நான் பேசிட்டு இருக்கிறது வந்து எஸ்எம்இ எம்எஸ்எம்இயோட செக்டருக்காக பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க லார்ஜ் கம்பெனிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேன் பவர் இருப்பாங்க, ஏன்னா மேன் பவர் ஹையர் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எஸ்எம்இயோ எம்எஸ்எம்இயோ வந்து அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க எடுத்து இன்னொரு 10 பேர்த்த போட்டுட்டு ஒரு 50,000 ரூபாய் அவங்களுக்கு சேலரி, 60,000 ரூபாய் சேலரி கொடுத்து நீங்க அதை வந்து டக்குன்னு ஒரு 10 பேர்த்த போடுறப்போ நீங்க மந்த்லி வந்து 6 lakhs அவங்களுக்கு ஒதுக்கி வைக்கணும். அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றீங்க, நம்ம வந்து அட்வைசபிள் திங் இஸ் கெட் அ பார்ட்னர். அவங்க வச்சு ஒரு சின்ன, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. அந்த பார்ட்னரை வந்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அந்த கரெக்டா நீங்க உங்க டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியே உங்க பார்ட்னரை கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா 80% நீங்க சக்சீட் ஆயிட்டீங்க. மீதி 20% தான் உங்ககிட்ட இருக்கு. 80% உங்க வந்து பாத்தீங்கன்னா குரூஷியல் பிளே பண்றதே உங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்.
அவங்கள கரெக்டா சூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட அதுக்கான அட்வைசர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அட்வைசரிஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க மூலியமா ஹெல்ப் எடுத்து பண்ணுங்க. இப்போ நாம வந்து நான் எப்படி நீங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒண்ணு, நீங்க ஒரு எஸ்எம்இ கம்பெனி, ஒரு எம்எஸ்எம்இ ஓனர், ஒரு எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ ஒரு எஸ்எம்இனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியை கிராஃப்ட் பண்ணணும். எப்படின்னா நாம எந்தெந்த ஏரியாவை டிஜிட்டைஸ் பண்ணலாம், இந்தந்த ஏரியா டிஜிட்டைஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, அதை நீங்க வந்து யோசிக்கணும். இப்போ அதுல வந்து இப்ப நம்ம பண்ணி திடீர்னு ஏதாவது ராங் ஆச்சுன்னா நம்ம வந்து வேற ஏதாவது வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியுமா, அதெல்லாம் யோசிச்சு நீங்க வந்து ஒரு கிளியர் ஒரு டிராஃப்ட் கிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நன்மைகளை உங்க லீடர்ஷிப் டீமுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இலயோ எம்எஸ்எம்இலயோ லீடர்ஷிப் டீம்ங்கிறது என்னன்னா, அடுத்த டீம் வருவாங்க, ஜிஎம், ஒரு சில எஸ்எம்இ கம்பெனியில வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஜிஎம், மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர், அந்த மாதிரி இருப்பாங்க, மேனேஜர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த லீடர்ஷிப் டீம், அந்த லீடர்ஷிப் டீமுக்கு தெளிவா புரிய வைக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து மேனேஜர் கேட்டருக்கு அடுத்து சூப்பர்வைசர் கேட்டருக்கு அவங்களுக்கும் புரிய வைக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கும் புரிய வைக்கணும். ஏன்னா நீங்க இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு நோஷன் இருக்குது. என்னன்னா, நாளைக்கு டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, இது வந்து ரோபோ பண்ணிடுமா நாளைக்கு, இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட் பண்ணி ரோபோ வச்சோ இல்ல ஐஓடி வச்சோ நாளைக்கு ஏதோ ஒண்ணு வச்சு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வேலை என்ன ஆகும், அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா எடுத்தாகணும். அதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான கடமை. அது பண்ணிட்டோம்னாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கோஆபரேஷன் அவங்க சைட்ல இருந்து வந்துடும். நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து உங்களோட நன்மைக்காக, உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான். உங்களை நாங்க எந்த விதத்துலயும் நாங்க இது பண்றங்காட்டி உங்களோட வேலைகள் வந்து எந்த விதத்துலயும் நாங்க வந்து கொடுங்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்றதுங்க, வெரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுவோம். ஃப்ரம் த டே ஒன் இட் ஹஸ் டு பி கன்வேட் டு தம் வெரி கிளியர்லி. ஏன்னா நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்கோம், இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகஸ்ட் பிளாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்றவங்க தான். அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே வந்து அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமையே வந்து உழப்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்னன்னு கடைசியில பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். அது வந்து இல்லைங்கிறத நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம லீடர்ஷிப் டீம் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணணும். ஒரு எம்டி வந்து லீடர்ஷிப் டீமுக்கு கன்வே பண்ணணும், அது ஃபனலிங் ஆகணும் ப்ராப்பரா. ஒரு சிஇஓ, ஒரு எம்டி ஆஃப் ஒரு எஸ்எம்பி ஒரு எம்எஸ்எம்பி வந்து அவங்க அடுத்த லெவல் ஜிஎம் வைஸ் பிரசிடென்ட்க்கு கன்வே பண்ணி, அந்த ஜிஎம் வைஸ் பிரசிடென்ட் அந்த லீடர்ஷிப் டீம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி, மிடில் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட கரெக்டா ஃபனலிங் ஆகி அவங்க கிட்ட கரெக்டா ஒரு எல்லாத்துக்குமே அந்த இது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆக்கணும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். இது வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்மளை வந்து சிம்பிளிஃபை பண்ணும், நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ற ஒழிய நம்மளை வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்மளுக்கு வந்து ஏதோ தப்பு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை விதைச்சோம்னாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பை வந்து நம்ம லீப்பை வந்து தொடங்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம், டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் அதாவது வந்து நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம், நான் என்ன சொன்னேன், நம்ம அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம்ல வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்னர் எடுக்கிறோம். அந்த பார்ட்னர் எடுக்கிற பட்சத்தில் அந்த பார்ட்னர் டீம்ல இருந்து வர்றவங்களுக்கும் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு கூட இருக்கிற இங்க நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான நபர்களை நம்ம போடுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லா பர்ச்சேஸ் வச்சு நம்ம அந்த டீம்ல போடுறோம் அப்படின்னா, இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு நல்ல ப்ரொபோர்ஷன், ஒரு நல்ல ஒரு அந்த என்ன சொல்றதுங்க, ஒரு டீம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆகணும். ஈகோஸ் இருக்கக்கூடாது. நீங்க என்ன அவங்க மைட் பி பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்இல மேனேஜரா இருக்கிறவர், ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்கிறவர் ஒரு 50 வயசு இருப்பாரு, 50 மினிமம் வந்து ஒரு 45 வயசுக்கு மேல இருப்பாரு. நீங்க இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர டீம்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. எப்படின்னாங்க, ஒரு மேக்சிமம் ஏஜே வந்து 30-35 தான் இருக்கும், அந்தக்குள்ள இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோ கிளாஷ் ஸ்டார்ட் ஆயிடும். இவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ சின்ன பையனா, எனக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அது வந்து அஃபண்ட் ஆகும், என்னடா இது நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உங்க இண்டஸ்ட்ரியில், அதாவது உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே இருக்கிற
ஒரு கோ கெட்டர் இருப்பார் பாருங்க, கொஞ்சம் வயசு ஏஜ் ஆனாலும் எல்லாத்துக்கூடயும் நல்லா ஜெல் ஆகிற, எல்லாத்துக்கூடயும் கோ கெட்டரா இருப்பார் பாருங்க, அவரை வந்து இந்த டீமுக்கு நீங்க அவரை வந்து நீங்க இந்த டீம்ல வந்து ஒரு மெயினான நபரா போட்டு அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓனர்ஷிப் இருக்குவாங்க, நம்ம கம்பெனின்னு ஒரு ஓனர்ஷிப் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டீம் மெம்பர் ஆக்கி அவங்களை எல்லாம் வச்சுதான் நீங்க வந்து இந்த ஒரு டீமை வந்து டெவலப் பண்ணணும். இந்த டீம் நீங்க டெவலப் பண்றப்போ அந்த அந்த அதே மாதிரி அவங்க வர்றவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்ம பார்ட்னர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர் டீம்ல இருந்து வர்றவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உங்களோட கம்பெனியை பத்தி என்னங்கிறது புரிய வைக்கணும். இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஒர்க் கல்ச்சர் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபர்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் கம்பெனிஸ். இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர் டீம்ல இருந்து வரவங்க அவங்க இந்த ஒரு 6 மாசம் இந்த கம்பெனில போய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அடுத்த 6 மாசம் வேற ஒரு கம்பெனிக்கு போவாங்க. ஸோ இட் டசன்ட் நெசசரி தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் கம்பெனி டஸ் அண்ட் எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க டீம் மெம்பர் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். சார் இப்போ பாருங்க, எங்க கம்பெனியில் நாங்கள் இப்படி இருக்கோம், இதுதான் எங்க ஒர்க் கல்ச்சரு, இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு, இதுதான் நாங்கள் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸா நாங்கள் ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி எத்திக்ஸா நாங்கள் ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எஜுகேட் பண்ணாதான் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்பதான் வந்து நம்ம ஒரு நல்ல நம்ம இந்த டீம் ரெண்டுமே நல்ல ஒரு ஜெல் ஆனா தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு நாம கவனமா பார்த்துக்கணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர்ஸே வந்து அவங்களே ஃபுல் இன்சார்ஜ் எடுத்து பாக்குறாங்க. இப்போ சில அந்த காலத்து மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, டெக்னாலஜி வைஸ் அவங்க வீக்கா இருப்பாங்க. அதாவது நல்லா டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரியில அவருக்கு பம்ப்ல இன்னும் டவுட் தெரியும், ஆனா வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வீக்கா இருப்பார். வீக்கா இருக்க மாட்டாரு, அவர் இருக்கிற ஷெட்யூல்ல வந்து அதை வந்து அந்த நாலேஜ் கெயின் பண்ணி அதுக்கு வந்து சிரத்தை எடுத்துருக்க மாட்டாரு, இல்ல அவருக்கு டே டு டே அஃபேர்ஸ் இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணணும், அந்த ஒரு நம்ம அவங்க லீடர்ஷிப் டீம்ல யாரோ ஒருத்தரை வந்து இதுக்கு இதை வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க, டே அண்ட் டே அவுட் பாருங்க, டைம் டு டைம் இது வந்து என்னங்கிறத எனக்கு ப்ரோக்ரஸ் கொடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். இது இப்படி பண்ணனா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மானிட்டரிங். அதாவது வந்து நம்ம என்னன்னாங்க, இப்போ மிடில் மேனேஜ்மெண்ட்டும் சரி, நம்ம இவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் பண்ற டீமும் சரி, இவங்க வந்து எங்கேயாவது இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. அந்த ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற இடத்த வந்து நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரக்கை வந்து பிளாக்கை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, இல்லை அதை வந்து எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறோங்கிறது வந்து குரூஷியலா பிளே பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் டீம். இந்த லீடர்ஷிப் டீம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா மானிட்டர் பண்ணி எங்க அவங்க வந்து தடுமாறுறாங்களோ அந்த இடத்த வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி பண்ணி நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட 3 பில்லர் என்னன்னா பீப்புள், ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி. அதான் வந்து சொல்லுவாங்க, இந்த வேத வாக்கும்பாங்க இல்லைங்களா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வேத வாக்கு என்னன்னா PPT. அதாவது வந்து பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் பீப்புள். நான் உங்கள்கிட்ட அப்படியே என்ன சொல்லிட்டு இருக்க மாதிரி, முதல் பீப்புள் இன் யோர் கம்பெனி. So they should understand what is digital transformation, what is benefits of digital transformation. அப்புறம் ப்ராசஸ். உங்க கம்பெனியோட ப்ராசஸ் வந்து எப்படி வந்து என்ஹான்ஸ் ஆகும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பண்ணா, அதுங்களோட தெளிவான ஒரு இது இருக்கணும். அப்புறம் நீங்க என்ன டெக்னாலஜிக்கு போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி நம்ம VR, AR இதெல்லாம் போறோமா, இல்ல 3D பிரிண்டிங் போறோமா, இல்ல இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஹைலி என்ஹான்ஸ்டு நான் சொல்றேன் சஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ். இதெல்லாம் போலாம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பூனேல ஒரு கம்பெனி, ஒரு SME கம்பெனி வந்துங்க ஒரு 3D பிரிண்டிங்கை வந்து அட்டகாசமா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து அவங்க இத்தனைக்கு அவங்க MD வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ் நாட் வெல் லேர்ன் பர்சன். நம்ம பெருசாலாம் படிக்கல, அவர் வந்து பேசிக்கா ஒரு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவரா ஒரு கம்பெனியில பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சு அவரா ஒரு ஒரு குறுந்தொழில் ஆரம்பிச்சு, அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய MSME இருந்தா அப்புறம் SME ஆகி இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. நம்ம இத்தனை பண்றமே ப்ராடக்ட்ஸ், ஏன் நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்து 3D பிரிண்டிங் குள்ள போனேன். போய் அட்டகாசமான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து ஒன் ஆஃப் தி டயர் 1 சப்ளையர்ஸ் அளவுக்கு ஒரு காம்படிட்டிவா வந்துட்டு இருக்காரு.
நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு HAL-க்கு அது மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கெல்லாம். பட் அவங்க இப்போ ஏர்பஸ்க்கு போயிங்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இப்போ அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து ஏன் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது நாமளே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஏன்னா நீங்க வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இது நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்குமோ இந்த டெக்னாலஜி, இது வந்து நம்மளோட கம்பெனி சைஸ்க்கு இது தேவையா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை, இன் ஃபியூச்சர் தேவையாங்கிறது அங்கதான் நீங்க யோசிக்கணும். அங்கதான் உங்க லீடர்ஷிப் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து முக்கியம். அப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல பின்பற்ற வேண்டிய 7 முக்கிய விதிமுறைகள். நான் இது ஆங்கிலத்துல சொல்றேன். நான் அது வந்து ரொம்ப எளிமையான ஆங்கிலம் தான். இதை வந்து நீங்க ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை யுவர் அப்ஜெக்டிவ்ஸ், ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் நீட்ஸ். உங்க கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் எஸ்டாப்ளிஷ் நியூ ப்ராசஸ். இது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணலாம், நீங்க அதை வந்து மாடிஃபை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸோட ஒரு நியூ ப்ராசஸ் வந்து இதை டிஃபைன் பண்ணி கொஞ்சம் நியூ ப்ராசஸா கொண்டு வைக்கிறது நல்லது. சூஸ் யுவர் டெக்னாலஜி வைஸ்லி, restructure to accommodate change, execute your plan, allow space for agility, take your time and don't rush. அதான் நான் சொல்றேன், பொறுமையா பண்ணுங்க. நாம வந்து உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு தான் நான் சொன்ன பாருங்க, உங்க டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ற பார்ட்னர்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ற பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க கிளியரா சொல்லிருங்க, நாங்க வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் தான் போவோம். முதல்ல கிளாரிட்டி கொடுத்துருங்க, நீங்க நாங்க ரஷ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து கிளாரிட்டி கொடுத்து பொறுமையா நம்ம டைம் எடுத்து இதை வந்து பண்ணி நீங்க பண்ணா வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிஎஸ் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ப்ரொடக்ஷன், நான் தான் சொல்லலாம் அப்ளை சொன்ன மாதிரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர், HR மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர், IT மேனேஜர், மார்க்கெட்டிங்ல இருக்கிற இருக்கும் அத்தனை டீம் மெம்பர்ஸையும் டீம் லீடர்ஸையும் இதுல இன்வால்வ் பண்ணுங்க. ஈவன் நான் என்ன சொல்ல பாருங்க, சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஈவன் ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் பண்றாங்க. ஒர்க்கர்ஸ்னா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை பத்தி தெரியாது, ஈவன் டெக்னிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, அவங்க ஆர்டினரி ஒர்க்கர்ஸா இருப்பாங்க, அவங்களையும் கூட இன்வால்வ் பண்றாங்க. இன்வால்வ் பண்ணி அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து நம்ம அவங்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு வரணும், அவங்களும் டெக்னாலஜி வைஸ் மேலுக்கு வரணும், அவங்களும் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணுங்கிற இது. நம்ம அவங்களை அப்படியே ஒர்க்கர்ஸாவே இருக்கணும்னு நம்ம பார்க்காம அவங்களோட ஸ்கில்ஸையும் நம்ம டெவலப் பண்றோம். இதை வந்து அதோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பெர்ஃபெக்டா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க, ஒரு பார்ட்டுக்கு பண்ணிட்டீங்க, ஓகே, நான் என்னென்ன உங்களுக்கு அந்த பார்ட்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஒரு ஸ்ட்ராங் டிஜிட்டல் டீம் இருக்கிறதுனால, ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம் இருக்கிறதுனால ஒரு நியூ டெக்னாலஜி இல்ல ஒரு நியூ பிசினஸ் ப்ராசஸை சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு கம்பெனி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல, ஒரு மோட்டார் கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு மோட்டார் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த டெக்னாலஜி வந்து அப்சல்யூட் ஆக போகுது, அடுத்த டெக்னாலஜி நம்ம இது பண்ணணுங்கிறப்போ ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம் இருந்ததுன்னா இமீடியட்டா அவங்க சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேட்டா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த நிறைய இந்த 3D இது அந்த மாதிரி வந்து, அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசைனிங்ல நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே டிசைனிங் இஸ் பார்ட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டெக்னாலஜியோ ஒரு பிசினஸ் ப்ராசஸையோ சீக்கிரமா வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து என்ஹான்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டமருக்கு டெக்னாலஜி மூலமா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஒரு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம். சாட் பூட்ஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ், இந்த போன்ற டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு கூட இன்ட்ராக்டிவா இருந்து அவங்களோட குரீஸை வந்து இமீடியட்டா சால்வ் பண்ணி கொடுக்கலாம். நீங்க என்ன சொல்றாங்க இல்லைங்களா, இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ERP வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா ERP-யோட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இமீடியட்டா நீங்க இப்பெல்லாம் நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தோட ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இமீடியட்டா பாத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு வரும், ஆப்ல வரும், நீங்க உங்களோட இமெயிலுக்கு வந்துடும். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த ப்ராடக்ட் எப்போ கூட வாங்குற அளவுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க கூட வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுங்க அப்புறம் வந்து இன்க்ரீஸ் எஜிலிட்டி.
ஒரு நல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண கம்பெனி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கஸ்டமர் நீட்ஸ்க்கு சீக்கிரம் அடாப்ட் ஆகலாம். எப்படின்னாங்க, இதுக்கு வந்து ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸும் ஹவுஸ் ஹோல்ட் பம்ப்ஸும் வந்து டொமஸ்டிக் பம்ப்ஸ், இது ரெண்டு தான் வந்து நிறைய கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க. சிறு கம்பெனிஸ் இருக்காங்க, சிறு குறு கம்பெனிஸ் இருக்கிறாங்க, பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஓகே அக்ரிகல்ச்சர் பம்ப் மேனுஃபேக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. ஆண்ட முன்னத்துல மழை நல்லா பெஞ்சா நம்ம மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ்க்குலாம் சந்தோஷம், அவங்களுக்கு கஷ்டம். அப்ப அதே மாதிரி வந்து இப்போ மழை நல்லா இல்லைன்னா அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது வந்து ஃபிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கிற பிசினஸ். அதே மாதிரி இப்போ வந்து நீங்க இந்த டொமஸ்டிக் பம்ப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா தான் அவங்களோட நீட்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு கம்பெனி வந்து நல்லா ஸ்டெடியா ஓடணும்னா உங்களுக்கு பிசினஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தி கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து ஓகே பம்ப்ல வந்து அக்ரி பம்ப் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் பம்ப் இருக்கு, டொமஸ்டிக் பம்ப் இருக்குன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? கெமிக்கல் பம்ப்ஸ் போகலாம், ஸ்லரி பம்ப்ஸ் போகலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்ல கம்மியா தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க இருக்காங்க. பட் நம்ம அந்த அமௌண்ட் அந்த பர்சன்டேஜ் லெவல் இஸ் வெரி லோ கம்பேரிட்டிவ் டு நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க குஜராத் சைட் போனீங்கன்னா அங்க வந்து அது அப்படியோட உல்டா என்னன்னா, அங்க வந்து கெமிக்கல் பம்ப்ஸ் ஸ்லரி பம்ப்ஸ் தான் ஜாஸ்தி பண்றாங்க, இங்க வந்து கம்மி. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்க ஒரு பம்ப் மேனுஃபேக்சரா இருக்கிறீங்க, எஸ்எம்இ பம்ப் மேனுஃபேக்சரா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் பம்ப்ஸ் ஒன்று பண்ணலாம், இல்ல ஸ்லரி பம்ப் ஒன்று பண்ணலாம். அப்படிங்கிறப்போ அது என்ன ட்ரெண்ட் இருக்குது, அதுல என்ன லேட்டஸ்ட் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதையெல்லாம் வந்து ஈஸியா கத்துக்கலாம். அதே மாதிரி என்ன மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதே நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இது வந்து ஒரு இது. அப்புறம் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் இருக்குங்க. நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம்ல டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேல்யூபிளான இன்சைட்ஸ் வந்து கொடுக்கலாம், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ், ஆபரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பற்றி டிடி மூலியமா ஆர்கனைசேஷனுக்கு நன்கு விரிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஒரு புது ப்ராடக்ட் வடிவமைப்பதற்கு, அதே போல் புது ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு போறக்கு, பிசினஸ் எக்ஸ்பேன்ஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மிகவும் உதவுகிறது. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ன்ஸ் பண்றாங்க. நம்ம கோயம்புத்தூர் கம்பெனி எடுத்துக்கோங்க, ரூட்ஸ் ஹார்ன்ஸ் பண்றாங்க. இப்போ ஹார்ன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விதமான டெக்னாலஜி இவ்வளவு டிசிபிள்ல தான் வந்து இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் மாத்திட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து இவ்வளவு டெசிபிள் தான் வந்து சவுண்ட் இருக்கணும், இவ்வளவு டெசிபிளுக்கு மேல சவுண்ட் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா, அந்த டெசிபிள் நம்ம அந்த நார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்டிவா இருக்கணுங்கிற ஒரு இதுக்குள்ள அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து தள்ளப்படுது. அப்ப நம்ம என்ன பண்றாங்க, என்ன டெக்னாலஜி இப்போ மற்ற கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க, என்ன இது பண்றாங்கிறத வந்து நம்ம டேட்டாஸ் மூலியமா அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அங்க இது பண்ணலாம். அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா நம்ம அந்தந்த தகுந்த ஏரியாவுக்கு, அதாவது தகுந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி ஜியோபிக் ஏரியாஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனி வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல் பிளேயரா இருப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர் எல்லாம் வந்து அவங்க நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறதே பெரிய லெவல்ல இங்க ஆச்சு. அப்போ இன்டர்நேஷனல் லெவல் பிளேயருக்கு போறப்போ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஜியோகிராபிக்கு தகுந்த மாதிரி ஜியோகிராபிக், இப்போ யூரோப், யூல சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, யூஎஸ்ல சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அரப் கண்ட்ரிஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய விதமான என்ன சொல்றது, தேர் லாட் ஆஃப் ப்ராசஸ் இன் டூயிங் பிசினஸ் இன் ஒவ்வொரு ஏரியாலையும், ஒவ்வொரு ஜியோகிராபிக் ரீஜன்லையும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்க நிக்குதுன்னா டேட்டா. இப்போ நம்ம இப்போ ஒரு பழமொழி சொல்றாங்க, டேட்டா இஸ் a நியூ ஆயில். அது வந்து டேட்டா மைனிங் வந்து கோல்ட் மைனிங் மாதிரி ஆகி போச்சுங்க டேட்டா. ஒரு டேட்டா, ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனியோட எல்லா துறையில் நிகழ்வுகளையும் கேப்சர் செய்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஈஸியா வந்து வழிவகுக்குதுங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து நீங்க என்ன உங்க கம்பெனியை பத்தி தெரியும் பண்ணணும்னா அடுத்த நிமிஷம் வந்து
நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா உங்க கம்பெனில என்ன நடக்குதுன்னு ஒரு செல்போன்ல உட்காந்து நீங்க பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்குது. சரி, இப்போ நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி இவ்வளவு பேசுறோம். நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா வந்து எப்படி இருக்கு நம்ம ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நான் நிறைய இடத்துக்கு போறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு இப்போ நான் அன்னைக்கு ஜெர்மனிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். நான் ஏர்போர்ட்ல இருந்து நான் அந்த கான்ஃபரன்ஸ் வென்யூக்கு போனேன். அப்ப வந்து அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் கேட்கிறாரு, இந்தியன், ஆமா இந்தியன் சொன்னோன்னே இப்படின்னு கை காட்டுறாரு, கம்ப்யூட்டரான்னு கேட்கிறாரு, கீபோர்ட் தட்டுற மாதிரி கேட்டுட்டு கம்ப்யூட்டர். ஸோ அந்த அளவுக்குங்க நம்ம இந்தியன்ஸ் ஹேவ் ரீச்ட் அக்ராஸ் தி குளோப். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது மித்து வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ஒரு விதத்துல ஓகே. நம்ம எப்படிங்க ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ஜினியரிங்னு பத்தி பேசணும்னாவே ஜெர்மனின்னு ஒரு கோரிலேஷன் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ், டெக்னாலஜி, இந்த டிஜிட்டல் இதெல்லாம் பண்ணாவே ஒரு இந்தியாங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கு. அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு இந்தியனும் அது வந்து ரொம்ப பெருமையா நினைச்சக்கூடிய விஷயம். ஆமா, இந்த நீங்க முன்னாடி இருக்கிற 3 டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்லயும் நாம வந்து பின்தங்கி இருந்தோம். நம்ம மேற்கத்திய நாடுகள் தான் வந்து நம்ம வந்து கையேறி இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆகட்டும், மெர்சிடிஸ் பென்ஸ்னா மெர்சிடிஸ் பென்ஸ், BMW இதெல்லாம் ஜெர்மன் டெக்னாலஜி. ஐயோ ஜெர்மன் டெக்னாலஜினா ஒரு ஃபால்ட் இருக்காதுங்க அப்படிங்கிற ஒரு நோஷன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருந்தது, ஒரு மித்து இருந்தது. நம்ம என்னதான் இங்க வந்து நம்ம இந்தியாவில வந்து நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணாலும் இல்லைங்க, ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ண காசு தாங்க பெஸ்ட். ஆனா அந்த அளவுக்கு அவங்களும் இருந்தாங்க, நம்ம தப்பு சொல்லக்கூடாது. தேவர் சோ டெக்னாலஜி வைஸ், டெக்னிக்கல் வைஸ், டெக்னாலஜி வைஸ் தேவர் ஆல்சோ ஹை டெவஸ்டேட். ஆனா என்னன்னா இப்ப வந்து தலைகீழா இருக்கு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உலகமே நம்மளை வந்து ஒரு முன்னோடியா பார்த்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். நீங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து மற்ற நாடுகளும் வந்து அதை பின்பற்றி அந்த மாதிரி இந்தியா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபண்ட்ஸை வந்து எங்களுக்கு கணக்கு காட்டுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. பேங்க்ஸ் வந்து எப்படி பண்றாங்க, அக்கௌண்டபிலிட்டி, ஒரு IMF இருந்து ஒரு ஃபண்ட் வருதுன்னா அது அக்கௌண்டபிலிட்டி வந்து பர்ஃபெக்டா இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா ஆயிடுச்சு. இந்த ஒரு டிஜிட்டல், அதுக்கு காரணம் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலைஸ். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, நீங்க போய் ஒரு மானியமே வாங்குறதா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்லி கேப்சர்ட். முதல்ல அப்படி கிடையாது. இப்போ ஆல் டேட்டாஸ் ஹேவ் பீன் கேப்சர்ட். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு விவசாய பயிர்கடன் வாங்குறீங்கன்னா முதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்கடன் வந்து நீங்க அந்த சொசைட்டிக்கு போனீங்கன்னா சொசைட்டிலேயே ஒரு 4 புக்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ண, நபார்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நபார்டு மூலியமா வரங்காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி, பேங்க்குக்கு சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலியமா அவங்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி, அப்ப லோக்கல் இருக்கிற அந்த சொசைட்டியும் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஹவ் பீன் ரெடியூஸ். இந்த அப்புறம் மானியம் இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லை, இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு வாங்க, இப்பவே வந்து பாருங்க, இப்ப என்ன எவ்வளவு லிங்கிங் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா ஆதாரையும் பேன், ஆதார் லிங்கிங், ஆதார் EB லிங்கிங். ஸோ என்னன்னா நாளைக்கு ஆதார் கார்டை நம்ம ஆதார் கார்டு எடுத்தாவே நம்மளோட ஜாதகம் கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். ஓகே, பட் தேர் வில் பீன் சம் கிளிச்சஸ். சில இடத்துல வந்து டேட்டாஸ் மிஸ்அப்ரோப்ரியேட் ஆயிருக்கு, அதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வந்து இந்தியா மாதிரி இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் வந்து இட்ஸ் நாட் சோ ஈஸி டு டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர். இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நம்ம பாராட்டணும் மொழிய, அதையவே நம்ம தப்புன்னு சொல்றதை வந்து நம்ம நிறுத்திக்கணுங்க. ரெண்டாவது, இப்ப நம்ம நாட்டை பத்தி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு செக்டருக்குள்ளேயும் வரலாம். எல்லா செக்டர்லயுமே டிஜிட்டலைசேஷன் ஆயிருக்குது, கம்ப்யூட்டரைசேஷன் ஆயிருக்குது, நீங்க மாடர்னைசேஷன் ஆயிருக்குது. நீங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க, அங்கேயும் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க போனீங்கன்னா எந்த ஏரியா டிஜிட்டலைஸ் ஆகாம இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப கார்மெண்ட்ஸ் ஏரியா ஆகட்டும், ஸ்பின்னிங் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சைசபிள் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஹஸ் ஹேப்பன். அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் கம்பெனிஸ் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர்ல வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து so highly appreciable by even by some யூரோப்பியன் பார்ட்னர்ஸ். அவங்களோட யூரோப்பியன் பார்ட்னர்ஸே வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியே ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். நீங்க அதே நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ், BFSIல
சர்வீஸ் செக்டர் என எல்லா துறையிலுமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிறப்பாக செயல்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே, எங்க நிறுவனத்துல நாங்க ஏன்னா நீங்க எல்லாம் சரியா பேசுறீங்க, உங்க நிறுவனத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க நிறுவனத்துல நாங்க ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றோம். அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆக்டிவிட்டியா ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. அந்த அந்த நீங்க 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 இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப சொன்னீங்க எடிட்டோரியல் டைரக்டர் இண்டஸ்ட்ரி 4.0. எனக்கு அதுல வந்து 10 விசா லாபம் இல்லாத இது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி ஹானர்ட் டு சே தட் ஐம் தி எடிட்டோரியல் டைரக்டர் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0. எனக்கு மற்ற கம்பெனி மற்ற இதெல்லாம் கூட, ஏன்னா இப்ப நாடு வந்து எதிரில் வச்சு பெருமையா இருக்கும், அதில் நாங்களும் வந்து ஒரு பங்கு இருக்கோங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி இண்டஸ்ட்ரி 4.0 எங்களோட வெப்சைட்குள்ள போய் பாருங்க, www.industry40.com. அட்மின், ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் அதை மட்டும் நீங்க அந்த வெப்சைட்டை மட்டும் கொஞ்சம் நம்ம இதுல வந்து போட்டுருங்க. www.industry40.com. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நாங்க எக்கச்சக்கமான கேஸ் ஸ்டடிஸ், ரிப்போர்ட்ஸ், அனாலிசிஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி மோர் தென் 1000 ஆர்டிகல்ஸ் வந்து நாங்க போட்டு வச்சிருக்கோம். அது வந்து யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க வந்து உங்க கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டா போட்டு கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியா நாங்க பண்றோம். ஒரு நாடு வந்து ஒரு ஒன்றுக்கு பெருமைப்படுறப்ப நாங்களும் எங்களோட சின்ன பங்குக்கு நாங்க அதை பண்ணிக்கிறோம். இதுதாங்க இதுதான் என் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நான் சொல்ல வேண்டியது. உங்கள் கம்பெனி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் செஞ்சு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன குறை வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு நல்ல டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த அட்வைசர்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் அது பண்றது இல்லை, நாங்கள் அதுக்கு தகுந்த அட்வைசர்ஸ் வந்து சொல்றோம். நீங்க அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றதுன்னா அடுத்த லெவலுக்கு கம்பெனி கொண்டு போங்க. இந்த சிலவங்க சொல்ற வந்து இல்லைங்க நம்ம பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து சொல்றது எல்லாம் வந்து நம்பாதீங்க. ஒரு காலத்துல வந்து இதே மாதிரிதான் இஆர்பி வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எஸ்எம்இ கம்பெனிக்குள்ள போனா இஆர்பி வந்து அதுவும் வந்து குளோபல் லீடர்ஸ் SAP, ஆரக்கிள் தான் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நல்லா பண்ணுங்க. we have to move forward. என்ன சொல்றது, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒரு அருமையான விளக்கம். ABCDயில் ஆரம்பிச்சு ஒரு யூஜி லெவல் வரைக்கும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு நிறுவனமோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் புரியும் வண்ணம் எளிமையாக சொல்லியிருந்தீங்க. சிலருக்கு புரியலை அப்படின்னால் அதற்காகவும் அவரு www.industry4.com அப்படின்ற லிங்கே கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி எப்பொழுதுமே நம்ம கேபிஎன் சொந்தங்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பான சேலஞ்சுகள், சிறப்பான கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய சிறப்பு சேலஞ்சுகள் கேள்விகள் மூலமாக நமக்கு வந்திருக்கு. இந்த இன்டர்நெட் ஏரால கணினி மென்பொருள் மற்றும் இணையவழி மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில கிளவுட் பேஸ்டுல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய சிறு நிறுவனங்களுக்கு ஏதாவது ஆப் இருக்கா அதுக்கு, அல்லது ஏதாவது இந்தியா பேஸ்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளோ அல்லது வெளிநாடு பேஸ்ட் இந்தியால சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளோ ஏதாவது இந்த சிறு நிறுவனங்களுக்கு, ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சொந்தங்கள் கேட்ட தொழில் வகைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து பிளாஸ்டிக் மோல்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இன்னொருத்தர் ஒரு பெரிய ஃபவுண்டரிக்கு ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லேத் அந்த மாதிரி வச்சிருக்கிறவரு, இன்னொருத்தர் எங்க ஊருக்காரரு திருப்பூர்ல அப்பேரல் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு சப் கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு 30-40 மிஷின் வச்சிருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் வைத்து பின்னலாடை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னொரு கம்பெனி வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து டூரிசம் பேஸ்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் டிராவல் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இண்டஸ்ட்ரி பர்வியூல வரலனாலும் அவங்களும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதுனால இந்த 4 வகையான கேள்விகளை நான் ஒரு கேள்விகளா உங்களுக்கு
இந்த கிளவுட் பேஸ்டுல சிறு நிறுவனங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை சார்ந்த உங்களுடைய அட்வைஸ் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரி சிறு குறு நிறுவனங்கள், அதாவது வந்துங்க சிறு குறு நிறுவனங்கள் விட்டுருங்க. குறு நிறுவனங்களே வந்து முக்காவாசி இல்லாத கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டே இல்லாம போயிருக்கு போல் இருக்கு. எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நல்லது. அதாவது நாடு வந்து முன்னேற்றம் அடையுது, டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எஸ்எம்இஸ் கான்ட் அஃபோர்ட் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்றதுக்கு எஸ்எம்இஸ் கான்ட் அஃபோர்ட் டு டூ இட். அதாவது வந்து இமீடியட்டா அத்தனை காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டக்குன்னு ஒரு ப்ராடக்ட்லயோ இல்ல ஒரு டெக்னாலஜி வேணுங்கிற அந்த இது அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டமோ இல்லை அதுக்கு தகுந்த ஒரு அப்கிரேடேஷனோ பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடியாது. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்னன்னாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎம் மாதிரி இருக்கிற கம்பெனி, நான் ஐபிஎம் வந்து ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஐபிஎம் மாதிரி ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா they have a process in the team. இப்போ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு திருப்பூருக்கு ஒரு டீம் வரணும்னா அந்த திருப்பூரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு டீம் தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ அதான் முக்கியங்க. நீங்க இப்போ வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு டீம் மெம்பர்ஸை கொண்டு வந்து நீங்க திருப்பூர்ல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்ச்சரை பிடிக்க வைக்கிறக்கே ஒரு நாள் ஒரு 10 நாள் ஆகலாம். அப்புறம் நம்ம மொழியை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகலாம். இது எல்லாம் வந்து இந்த கிளிச்சஸ் எல்லாம் தாண்டி வர்றதுக்கு நீங்க என்னன்னா ஒரு ஐபிஎம் மாதிரி ஒரு நல்ல கம்பெனி கொஞ்சம் வந்து அவங்க பிட் எக்ஸ்பென்சிவ். அவங்க நீங்க இப்போ இதே சின்ன கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க லாங் ரன்ல பாருங்க. நீங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, காசுக்கேத்த பணியாரன்னு. அது மாதிரி நீங்க வந்து உங்க எத்தனை இனிஷியலா நம்ம என்ன ஒரு நல்ல பெரிய பார்ட்னர் எடுத்து நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம்னா, ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் கூட வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சேர்ந்துட்டோம்னா அது வந்து நாளைக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு தலைவலி கொடுக்காது. சரி, ஓகே. நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், கிளவுட்ல வந்து நம்ம வந்து கிளவுடு வந்து நம்ம இது பண்ணிக்கலாமா, டேட்டாஸ் வச்சுக்கலாமா? எஸ், யூ கேன் கீப் த டேட்டாஸ் இன் கிளவுட். பட் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, டேட்டாஸ் ஆர் வல்னரபிள் தான். நீங்க பெரிய சர்வரையும் இப்ப ஹேக் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நீங்க இப்ப பாத்துக்கலாம். நீங்க ரீசெண்டா நடந்த ஹேக்கிங்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலையே ஹேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இருக்கிற பெரிய 2 நிறுவனங்கள், அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட நம்ம நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வால்ஸ் எல்லாம் வந்து ஹெவியா வச்சிருப்பாங்க. நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் பெனட்ரேட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து கூட போய் அடிக்கிறாங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிசினஸோ காசோ இருக்கிற இடத்துல தான் போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இது த்ரெட்டுக்காக சொல்ல, ஒரு நிறுவனத்தை பயப்படுத்துறதுக்காக சொல்ல. நீங்க கிளவுட்ல வைக்கலாம். பட் டேட்டாஸை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து ஒரு பேக்கப் வந்து நீங்க ஒரு சர்வர் செட் பண்ணி வச்சுக்கிறது என்னைக்குமே உந்தது. அப்புறம் முக்கியமான டேட்டாஸ், இந்த டயக்ராம்ஸ், பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பேக்கப் வச்சுக்கோங்க. நீங்க கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க நான் சொல்றது வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஒரு 10 இருக்குது, ஏ டு Z இருக்குன்னா அந்த நீங்க வந்து ஒரு 5 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம். அந்த 5 மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்க ஓன் சர்வர் வச்சு பேக்கப் எடுத்துக்கோங்க. சர்வர் வந்து இப்போ சர்வர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து முதல் மாதிரி நம்ம காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. நீங்க பேசிக் சர்வர்ஸ் வாங்கி வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அது ஒண்ணு. கிளவுட்ல வந்து வைக்கலாம். அதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. ஒரு எஸ்ஏபி மாதிரி இருக்கிற இஆர்பி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது, சிஆர்எம் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் வந்து இப்போ கிளவுட் தான் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்றாங்க. நீங்க கிளவுடுக்கு போங்க தான் சொல்றாங்க. அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா எஸ்எம்இஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், இப்போ நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ராம்கோ ஆகட்டும், நீங்க வந்து பாருங்க ஜோஹோ ஆகட்டும், நீங்க ஜோஹோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல வந்து தே ஆர் கிவிங் டஃப் ஃபைட் டு எஸ்ஏபி, ஆரக்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோஹோ நம்ம வி ஹேவ் டு பி அகைன் வெரி, நம்ம என்ன சொல்றது, நம்ம பெருமைப்படணும். ஒரு இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த குளோபல் லெவல்ல அவர் வந்து டஃப்பான ஒரு காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எஸ்ஏபி ஆரக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமிங்கலங்க. அந்த நீங்க அவங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் சைஸ்க்கு இவர் போய் பெனட்ரேட் பண்ணி இப்போ வந்து ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஜோஹோ போகலாம். ஜோஹோ இந்த மாதிரி நிறைய, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் பிகாஸ் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அந்த நீங்க அந்த டீம் அந்த கம்பெனிக்குள்ள போனீங்கன்னாவே ஜோஹோ நீங்க கம்பெனியோ இல்ல ராம்கோவோ இந்தியன் கம்பெனிஸ், இஃப் யூ ஆர்
ஸோ பேட்ரியாட்டிக், நீங்க வந்து நான் இந்தியன் கம்பெனிஸ் தான் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ராம்கோ அண்ட் ஜோஹோ போகலாம். நீங்க ஓகே எனக்கு டெக்னாலஜி தான் மெயின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஏபி அண்ட் ஆரக்கிள் போகலாம். இந்த 2 கம்பெனி. இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்ல வந்து ஐபிஎம் தே ஆர் எனி டைம் தே ஆர் ஃபார் பெட்டருங்க. நீங்க சொன்னீங்க ஒருத்தர் வந்து டூரிசம், டிராவல் அண்ட் டூரிசம் வச்சிருக்காரு, அவருக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், ஐபிஎம் ஹஸ் a huge division on travel and tourism. நீங்க அவங்க அந்த கன்சர்ன் அவரு பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க வந்து ஐபிஎம் வெப்சைட் குள்ள போய் டிராவல் அண்ட் டூரிசம்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத போய் பார்க்க சொல்லுங்க. they have a lot of products. நீங்க lot of companies have been digitalized in travel industry. Travel and tourism is one of the biggest industry. நீங்க சில கண்ட்ரிக்கெல்லாம் அதான் வந்து பிரைம் இண்டஸ்ட்ரி. நீங்க ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு, மால்டீவ்ஸ் மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் அவங்களோட எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து டூரிசம், டிராவல் அண்ட் டூரிசம் நம்பி தான் இருக்குது. அந்த மாதிரி அதனால டிராவல் அண்ட் டூரிசம் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கானமி. இந்தியன் எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா இப்போ டூரிசம், டிராவல் அண்ட் டூரிசம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா அதோட அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது. See, these are things which we can't neglect. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க இப்போ அவங்க வந்து நீங்க அதுல போய் பாருங்க, நிறைய வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ், உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஐபிஎம் இஸ் டூ குட் இன் டிராவல் அண்ட் டூரிசமோட இதுல வந்து அவங்க தனியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சிட் கம்பெனி, நம்ம இங்க எப்படி இருக்கு இல்லைங்களா, நம்ம தனலட்சுமி சிட்ஸ், அந்த நம்ம கோகுலம் சிட் மாதிரி ஒரு சிட் கம்பெனி, ஒரு வெஸ்ட் பெங்கால் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்துங்க கம்ப்ளீட்டா ஐபிஎம் மூலியமா டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா they have saved 8 or 9% of the net profit. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. அது அதான் சொல்ற மாதிரி உங்களோட தான் நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க கம்பெனிக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி பண்ணீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்களா பண்ணாதான் வந்து உங்களுக்கா, நீங்க ஒரு கம்பெனி, ஒரு எம்டி, ஒரு சிஇஓ, ஒரு என்ன கம்பெனியா இருக்கட்டும், ஏன் இதை டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதை வந்து நம்ம வந்து இதை வந்து ஏன் ரிப்பீட்டேட்டிவா இதவே பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கு ஏன் நம்ம வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க தான் அதை ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா யூ ஆர் குட் இன் யுவர் பிசினஸ். ஸோ யூ ஒன்லி நோ வேர் யுவர் பிசினஸ் இஸ் லேக்கிங். எங்கெங்கெல்லாம் லேக் பண்றோமோ அங்கெல்லாம் போங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து டேட்டா வந்து நீங்க அதான் சொல்ற மாதிரிங்க, டேட்டா இப்ப எல்லா உலக அளவுல டேட்டாக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி நீங்க பாருங்க. சைபர் செக்யூரிட்டி உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீட் இருக்க காரணம் என்னன்னா டேட்டா. ஒரு ஜோக்கு சொல்றேன், நம்ம ஒரு படத்துல செந்தில் ஒரு ஒரு எல்லா கோயிலையும் டிஃபன் கொடுத்து அனுப்புவாருங்க. அப்ப அவரு அந்த பையன்கிட்ட சொல்லுவாரு, நீ என்னப்பானா டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாரு. அது மாதிரி என்ன தொழில் பண்ணாலும் நமக்கு டேட்டா வந்து முக்கியங்க. டேட்டா வந்து எந்த தொழில் ஆகட்டும், இப்ப நீங்க லாயரா இருக்கிறீங்க, உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப there are lot of companies which are exclusive working on law firms. என்னன்னா அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ், ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியும் ஒவ்வொரு உங்களோட கேஸுகளையும் ஒரு டேட்டா பண்ணி உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறாங்க, which will be useful for you and as well as for your juniors. நீங்க உங்ககிட்ட வந்து ஜூனியரா ஜாயின் பண்றவரு உங்க கம்ப்ளீட் அவங்களோட டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி யூ கேன் கிவ் தம், இந்த அளவுக்கு தான் நான் லிமிட் கொடுப்பேன், இந்த அளவுக்கு தான் நீங்க டேட்டா எக்ஸஸ் பண்ணலாம்ன்றது நீங்க வந்து யூ கேன் டிசைட் ஆன் தட். அதுல வந்து அவங்க பார்த்துட்டாவே நான் சொல்றது என்னன்னா யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட் வில் பி, உங்களோட ஜூனியர்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட் வில் பி ஃபாஸ்ட். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். ஓகே, மிகவும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அனைத்து இண்டஸ்ட்ரிக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து டிஜிட்டல் அடாப்ஷன் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம வந்து ஒரு முதல் நிலை படியில போகும் பொழுது நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டை நம்ம டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் பிளாட்ஃபார்ம் ட்ரையல் பேஸ்ல ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? நம்ம ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் டிவிஷனை மட்டும் நம்ம டிஜிட்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நிர்வாகம் இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு ட்ரையல் மாதிரி பார்க்கறதுக்கு ஏதாவது மென்பொருள்கள் அல்லது ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது, ஃப்ரீ அப்படிங்கிறது உலகத்துல வந்து இல்லை அப்படின்றது, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலும் நம்ம சொந்தங்களுக்கு ஒரு ட்ரையல் பண்றதற்கு நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரீயா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஓகே
அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விதான். அவங்க வந்து கேட்கறது வந்து தப்பு இல்லைங்க. ஆனா நான் என்ன சொல்லுங்களேன், எது ஒரு இலவசமா ஒண்ணு வருதோ அது கூட ஆபத்தும் சேர்ந்து வரும் இல்லைங்களா? நீங்க இலவசமா ஒண்ணு தராங்கன்னா அவங்க இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு மொபைல் கம்பெனி, ஒரு வோடாஃபோன் இந்தியா இருக்கு, வோடாஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கம்பெனி பேரு கூட சொல்ல வேண்டாம். ஒரு ஒரு நிறுவனம், அந்த ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிளான் எடுக்கிறீங்க. அந்த பிளான்ல என்ன சொல்றான், நான் வந்து உங்களுக்கு இந்த பிளான் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் செக்யூரிட்டி ஃப்ரீயா கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த உங்களோட இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா இதுக்கும் செக்யூரிட்டி கொடுப்பான். என்ன பண்ணுவான்னா ஒரு மாசம் கொடுப்பான். ஒரு மாசம் கொடுத்துட்டு நீங்க வந்து அவனுக்கு அடிமையாயிடுறீங்க. அந்த அவன் என்ன ஆகும், அந்த இப்போ ஒரு 10 மைக்ரோ இல்ல அந்த மாதிரி இப்போ அவங்க டைப் போட்டுருக்காங்க, அது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன ஆகும், நீங்க வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறீங்க. அதை வந்து பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு மாசம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிடுறீங்க, 2 மாசம் ஃப்ரீயா யூஸ் பண்றீங்க. 3வது மாசம் என்ன பண்ணுவான்னா அவனே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான். நம்ம சொல்லக்கூடாதுங்க, பட் சொல்றேன். இது 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 வந்து இந்த ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இது வந்து யூனிவர்சலி திஸ் இஸ் ட்ரூ. இது வந்து என்னங்க, நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயம். எது ஃப்ரீயா கொடுத்தாலும் அதை வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. அவன் ஃப்ரீயா கொடுக்குறான்னா சின்ன மீன் போடுறான்னு அர்த்தம். அதை வந்து நம்ம அந்த தூண்டல்ல வந்து நம்ம மாட்டக்கூடாதுங்கிறது தான் வந்து என்னோட அபிப்பிராயங்க. ஏன்னா நம்ம சொல்றோம், ஓகே, எனிதிங் இன்வால்வ்ஸ் அ காஸ்ட். நம்ம ஓகே சின்ன கம்பெனியா இருக்கு, நீங்க பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஐடி டீம் இருக்குங்க, தே ஆர் த பெஸ்ட் பீப்புள். நீங்க ஒரு வந்து ஐடி டீம்லயே வந்து ஒரு நல்ல ஒரு அளவுக்கு விஷயம் நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஐடி டீமை வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மாதிரி வச்சிருக்காங்க எஸ்எம்இ கம்பெனிஸ்ல. என்னன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க எதை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க நிறைய ஐடி இந்த எஸ்எம்இயோட ஐடி ஹெச் கிட்ட போய் பேசுறப்போ அவங்க 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 லிட்டரலா அவங்க கூட பேசி முடிக்கிறப்ப தெரியுது இவங்க வேற ஒன்றும் இல்லை, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு தான் தெரியுது. அந்த சில பரிதாபமான நிலைகள் சில இடத்துல இருக்கு. ஆனா சில இடத்துல வந்து சில கம்பெனிகளை இப்ப யோசிச்சு சில கோயம்புத்தூர்லயே சில நிறுவனங்கள்லாம் அவங்களை வந்து ஒரு ஐடியில இருந்தவங்கள ஒரு சிஓ லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டும் இருக்குங்க, 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஐம் நாட் சேயிங் தட் ஆல் த கம்பெனிஸ் ஆர் ட்ரீட்டிங் லைக் தட். பட் நிறைய கம்பெனில வந்து அந்த அமௌண்ட், சைசபிள் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து தப்புங்க. நீங்க அங்க உங்ககிட்ட இருக்கிற ஐடி ஹெச்யூ கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா செமினார்ஸ் அட்டன் பண்ண வச்சு, அவங்களை நாங்க டெக்னாலஜி அவங்க கிளாஸஸ் அட்டன் பண்ண வச்சு அவங்க மூலியமாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளை பண்ணலாம். சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் விற்கிறாங்க, இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா போகாதீங்க, ட்ரையல் பேசிஸ்ல போகாதீங்க. நீங்க வந்து வாங்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் லைசன்ஸ், 1 லைசன்ஸ் வாங்க, 1 இயருக்கு 1 லைசன்ஸ் வாங்கி அதை வந்து நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்து நீங்க பண்ணுங்க. நான் எதுனா ஏன் சொல்றேன்னா, ஃப்ரீயா போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஆபத்து இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நாங்க பார்த்துட்டோம், இது மாதிரி என்ன ஆகுது, ஃப்ரீயா கொடுத்தாங்க நாங்க போட்டோம், இது வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா அந்த இப்ப நம்ம இருக்கிற ப்ரோக்ராமிங் எல்லாங்க எங்க என்ன நடக்குதுன்னு நம்மளாலே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நாங்கெல்லாம் வந்து இதுலயே இருக்கோம். எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 2 நாள் ஆயிடுது. எப்படி வந்து நம்ம சர்வரை வந்து பண்றாங்க, எங்க வந்து பிஷிங் வருது, எங்க வந்து நம்ம உங்களுக்கு வந்து வைரஸ் ஜென்ரேட் பண்றாங்க, எங்க மூலியமா வந்து ஹேக் பண்றாங்க, எப்படி பண்றாங்கிறது வந்து நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க நீங்க வேற யாரும் இல்லைங்க, நீங்க ஒரு செல்லர் தான் வந்து அதோட நீடும் கிரியேட் பண்ணுவான். இப்ப நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட் விற்கிறவன் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட் விற்கிறாங்க பாருங்க, K7, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸே தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டும் கொண்டு வராங்க. நீங்க நீடு இருந்தா தானே வாங்குவீங்க. நீங்க கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்க அவனுக்கு எப்படி லைசன்ஸ் மூவ் ஆகும் சொல்லுங்க. நீங்க அதனால வந்து எதுவுமே ஃப்ரீயா போகாதீங்க. என்ன கேட்டா 1 இயர் ஒரு லைசன்ஸ் வாங்க, உங்களுக்கு அதை பண்ணுங்க, மினிமல் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், அவசரப்பட்டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போலா போகாதீங்க. யூ வில் பி இன் அ ப்ராப்ளம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் பை பார்ட் போங்க, பார்ட் பை பார்ட் நிதானமா போங்க. அதே மாதிரி அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு பேக்கப் பண்ணிட்டு போங்க. நீங்க ஒரு டிஜிட்டல் அடாப்ஷன் பத்தி ஒருத்தர் கேட்டார். டிஜிட்டல் அடாப்ஷன் வந்து ஒரு செக்மெண்ட் நீங்க இருக்கிறீங்க, உங்க கம்பெனிலேயே ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து நீங்க டிஜிட்டல் அடாப்ஷன் பண்ணணும், இல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்த பண்ணணும்னா அந்த இடத்த நீங்க ஃபர்ஸ்ட் ஆராயுங்க. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். நீங்க ஆஸ் அ ஓனர் வந்து நீங்க அந்த பண்ணுங்க, ஆராயுங்க. இது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகி நம்மளுக்கு ஒரு மாசம் இந்த இடமே வந்து பிரச்சனைக்குரியதா இருந்தா
என்னால எனக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் வந்து பாதிக்காதான்னு நீங்க ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணணும். அப்புறம் தான் டிஜிட்டல் அடாப்ஷனுக்கே போகணும். அப்புறம் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறப்போ நான் சொல்றேன், நல்ல பார்ட்னர்ஸ் நீங்க தயவு செஞ்சு எடுங்க. இந்த ஃப்ரீங்கிற வேலையே வந்து வேண்டாங்கிறது என்னோட 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 அபிப்பிராயம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். நான் அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அதுல வந்து ஆபத்து இருக்கு. நான் வந்து நான் ஃப்ரீயா வந்து என்டோர்ஸ் பண்ண மாட்டேங்க. கரெக்ட். இல்ல, நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் இந்த அனுபவத்தை சந்தித்திருப்பார்கள். நானே ஒரு 6 வருடங்களுக்கு 6 to 7 வருடங்களுக்கு முன்னால ஒரு புதிய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல ஃப்ரீ ஆன்டிவைரஸ் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு ரஷ்ய நிறுவனத்துடைய ஃப்ரீ ஆன்டிவைரஸை டவுன்லோட் பண்ணணும். பண்ணனதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 90 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தாங்க. அது வரைக்கும் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. 90 daysக்கு மேல சிஸ்டம் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது. சிஸ்டம் ஸ்லோ ஆனோனையும் நம்ம சிஸ்டம் சப்போர்ட் சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்த்தா அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட் ஃபார்மேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு 90 நாள் நம்ம யூஸ் பண்ணதுடைய விளைவு அதை ஃபார்மேட் பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அதற்கு நம்ம வந்து ஒரு 1000 ரூபா 1250 ரூபா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம 500 ரூபாய்க்கு ஒரு 1 year பேக் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் ஆன்டிவைரஸை போட்டிருந்தா கூட தப்பிச்சிருந்துருக்கலாம். ரெண்டாவது, நீங்க இதோட முக்கியமான விஷயம் வந்து டேட்டாஸ். நீங்க ஃபார்மேட் பண்றப்போ நீங்க வந்து பேக்கப் வந்து சரியா ஆகா வந்ததுன்னா உங்க டேட்டாஸ்க்கு நீங்க தட் இஸ் வேல்யூபிள். அது வந்து நீங்க வந்து யூ கான்ட் மெஷர் த்ரூ மணி. நீங்க டேட்டாஸ் வந்து நீங்க ஒரு 10 கேஸ் உங்களோட முக்கியமான கேஸோட அப்டேட்ஸ் அங்க இருக்குன்னா நீங்க யூ ஹேவ் டு சிட் அகைன் ஃபார் உங்க ஒர்க்கிங் மேன் ஹவர்ஸ் போட்டு பாருங்க. நீங்க அதுக்காக 10 நாள் 15 நாள் மெனக்கடணும். அப்புறம் அது என்னென்ன நம்ம பண்ணோம், என்னென்ன கான்வர்சேஷன் ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள்ங்க. நான் எந்த எதுவுமே நீங்க அருமையான ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. ஐ வாண்ட் என்டோர்ஸ் ஃப்ரீ திங்ஸ் இன் டிஜிட்டல் வேர்ல்ட்ல. நீங்க மத்ததுல போகலாம். நீங்க ட்ரையல் நேரம் வந்து நீங்க போங்க. ஒரு நீங்க வந்து கார் வாங்குறேன்னா நீ எனக்கு வந்து நீ எனக்கு ட்ரையல் கொடு, நான் பார்க்கணும், அதெல்லாம் பாரு, எனக்கு ஒரு நாள் கொடு, நான் வந்து டெமோ வெஹிக்கிள் எடுத்துட்டு வா, அதையெல்லாம் பார்க்கலாம். பட் இந்த டிஜிட்டலைஸ் வேர்ல்ட்ல அது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஃப்ரீங்கிறதே வேண்டாங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு த்ரெட் இருக்குங்க, பயங்கரமான த்ரெட். டேட்டா வந்து அதான் சொல்ற மாதிரிங்க, டேட்டா வல்னரபிலிட்டி இஸ் கெட்டிங் சோ ஹையர். வந்து பாத்தீங்கன்னா டேட்டா தான் ஒரு வாரம் ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கரெக்ட். அடுத்த ஒரு முக்கியமான கேள்விங்க, இந்த இண்டஸ்ட்ரி பேஸ்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4 சொந்தங்கள் வந்து இந்த சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங்க்கு இருக்கக்கூடிய அந்த பேட்டன்ஸ், அந்த பேட்டன் டிசைன்ஸுங்க, இதெல்லாம் வந்து ஹியூஜ் வால்யூமினஸா நாங்க அடுக்கி வச்சிருக்கிறோம். அதை இப்ப வந்து நாங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார்கோடு போட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ற மாதிரி வச்சிருக்கிறோம். இப்போ இதைய நம்ம அந்த ஆபீஸ்ல மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த டேட்டாஸ், அதாவது அந்த பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து ஹியூஜா இருக்கு. இந்த டிசைன்ஸை வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர்ஸோ இல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய மென்பொருள்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சஜஷன் கேட்டிருக்காங்க. இருக்குங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன், இப்ப சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இப்போ நீங்க அதே மாதிரி மோல்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராடக்டோட மோல்டுக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன அந்த மோல்டுக்கான டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. இட்ஸ் ஆல் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஃபைல்ஸ். அவங்க சொன்ன மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிருப்பாங்க. எஸ், வி கேன் டூ இட். தேர் ஆர், நான் தான் மறுபடியும் சொல்றேன், நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, நான் பேர் சொல்லியே சொல்றேன், ஐபிஎம் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ், வேர் இன்ஃபோசிஸ் இருக்காங்க, டிசிஎஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் மேனுஃபேக்சரிங் சைட்ல வந்து ஐபிஎம் பிளேஸ் அ மேஜர் ரோல். பிகாஸ் அவங்க வந்து நம்ம நீடை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து நீங்க கண்டிப்பா ஐபிஎம்ல போனா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஆனா உங்களோட கேள்விக்கான பதில் அங்க வந்து இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஐ கேன் கனெக்ட் யூ டு த ரைட் பீப்புள் வேர் தே கேன் கைட் யூ. அது அவங்க உங்க மூலியமா அவங்க வந்து அவங்க என்னங்கிறத சொல்லட்டுங்க. நான் ஐபிஎம்ல வந்து அது கரெக்டான பீப்புள் கூட நான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு என்ன அவங்க அவங்க வந்து பேசி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோம். சி டிபெண்ட்ஸ் ஆன் அகைன் தி வால்யூம் வாட் தே வாண்ட் டு ஷிஃப்ட். இப்போ நீங்க வந்து இப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க 4 பேட்டர்ன் இருக்கு, 5 பேட்டர்ன் இருக்குன்னு. இப்போ வெதர் இட் இஸ்
சில அப்சல்யூட்டான பேட்டர்ன்ஸ் இருக்கும், பழைய பேட்டர்ன் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வரணுமா, இல்ல புது பேட்டர்ன் மட்டும் எனக்கு இந்த டிசைன்ஸை மட்டும் கொண்டு வந்து பண்ணா போதுமா அப்படின்னு, இல்ல நீங்க என்ன மாதிரி சிஸ்டத்துல நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஏரியால போய் ஸ்டடி பண்ணணும். மெயினா நம்ம வந்து இப்போ ஒரு கேள்வி பதில நம்ம ஏதோ ஒன்று சொல்லி நினைக்கிறோம், உங்களுக்கு தப்பான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடக்கூடாது, நான் தப்பா கைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்டுக்கு அதான் சொல்ல பாருங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங்க்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து எப்படி டிஜிட்டலைஸ் பண்றோங்கிறத வந்து நம்ம அங்க போனாலுடைய அது என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணணும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறத வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாம நம்ம வந்து ஒரு 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 சஜஷன் கொடுக்கறத வந்து தப்பு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்க என்ன நீட் வந்து ப்ரெசைஸா வந்து நம்மளுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு மெயில் மாதிரி கொடுத்தாங்கன்னா, என்னது எத்தனை என்ன பண்ணிக்கிறாங்க ஏதுன்னு ஒரு டீடைல்டு மெயில் எனக்கு ஷூட் அவுட் பண்ணாங்கன்னா, அந்த மெயிலை வந்து நான் கன்சர்ன் டீம் கிட்ட கொடுத்து அவங்க கிட்டயே பதில் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நானும் அதை அனலைஸ் பண்ணிடுவேங்க, என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி நானும் என்னோட சைட்ல இருந்து நாம கொடுக்கலாம். அந்த கன்சர்ன் டீம் இப்போ ஐபிஎம்னா சிஸ்கோ ஒருத்தர் நம்ம வி வில் ஜஸ்ட் இது பண்ணலாங்க. இல்ல சில கேபிஎம்ஜி மாதிரி அட்வைசரி கோச் இருக்கிறாங்க, தே கேன் ஆல்சோ கிவ் அஸ் குட் அட்வைசரி. இப்போ நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி சொல்றீங்க நீங்க இல்லைங்களா, இல்ல இந்த நீட் கேட்டவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி. கரெக்ட் கரெக்ட். சோ தீஸ் பீப்புள் கேன் அஃபோர்ட் an advisory agency. அப்ப அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்ம பண்ண சொல்லலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா உங்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு சென்று இருக்கும். வேறு சொந்தங்கள் யாராவது உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டையோ இல்ல பர்டிகுலர் யூனிட்டையோ நீங்க டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைலையும் எந்த மாதிரியான ஏரியால அந்த யூனிட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அந்த யூனிட்ல என்னென்ன ஏரியாஸை நீங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படிங்கறத ஒரு 1 பேஜ்ல நீங்க எழுதி அனுப்பிச்சீங்கன்னா, அதை வந்து இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு அனுப்பி அவருடைய ஆலோசனைகள் நம்ம கேபிஎன் சார்பா நம்ம அவர் யாரை நீங்க கான்டாக்ட் பண்ணணுங்கிறத நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி பர்சே டீடைல்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் இங்க சொல்லப்படுகிறது. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக்கா இருக்கும் மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய டீடைல்ஸை india@kbnglobal.org அப்படிங்கிற இணைய முகவரிக்கு நீங்க அனுப்புங்க. அதை அனுப்புனீங்கன்னா நான் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு அதை அனுப்பி உங்களுக்கு உரிய பதில்களை நாங்கள் பெற்றுத் தருகிறோம். அடுத்தது கடைசி கேள்வி. என நிறைய கேள்விகள் இருந்தது, பட் இருந்தாலும் நம்ம நேரமின்மை காரணமாக முக்கியமான ஒரு கேள்வி நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்கிறது வந்து, நாங்களும் சிறிய லெவல்ல இருக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, மீடியம் லெவல்ல ஒரு 5 to 10 கோடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது 100 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாங்களும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பல இடத்துல பல நேரத்துல பல நபர்களிடம் பண்ணி அனைவருமே ஒரு 80% வந்து கையை சுட்டுக்கிட்டு அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாமே பண்ற போய் ஃபெயிலியர் ஆனவங்களும் உண்டு. அல்லது தவறான நபர்கிட்ட போய் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலான்னு போய் அவர் கொடுத்த ஒரு தவறான கொள்கையின் மூலியமாக அந்த டிஜிட்டலே வேண்டான்னு சொல்லி ஓடி இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மறுபடியும் முயற்சி எடுக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களாகட்டும், அனைத்து சொந்தங்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. பட் அவங்களுடைய கேள்விகளுடைய நிலை எங்க செல்லுதுன்னா, எப்படி நம்ம ஒரு ரைட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டன்ட்டை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. அதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பிரசன்டேஷன்ல சொன்ன மாதிரியே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டன்ட் வந்து நம்ம எஸ்எம்இஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா they can't afford a digital transformation team. இப்போ லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு டீம் இருக்கு, அதே நம்ம அவங்க போட்டு பண்ணுவாங்க, அவங்க ஹையர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி, ஒரு XYZ கம்பெனி, பெரிய கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 பிளான்ட்டை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த டீமை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 year ஒரு 6 months வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஸ்டடி பண்ணி அப்புறம் அப்படியே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஓகே, நவ we are coming to SMEஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா they can't afford that. ஒரு 6 months வந்து சேலரி கொடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நான் அதான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்கன்னா, சூசிங் யுவர் பார்ட்னர், ரைட் பார்ட்னர் இஸ் த கீ ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை என்னோட பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்ன பாருங்க, 80% ஆஃப் யுவர் சக்சஸ் ரேட் இஸ் ஒன்லி சூசிங் யுவர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர். நீங்க கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணி கரெக்டான மைண்ட் செட், அதாவது வந்துங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஒரே விதத்துல வந்து அந்த சைடு இருக்கிறவங்களே தப்பு சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சைட்ல உட்காந்துட்டு அந்த சைட்ல இருக்கிற நீங்க வந்தீங்க நீங்க பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்க தப்பு நடந்தது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை ஆராய்ச்சி செய்யணும். உங்க டீம் ஒத்துழைக்காம இருந்தா, நான் தான் சொன்ன பாருங்க, ஆர்கனைசேஷனல் டீமும் டிஜிட்டலைசேஷன் டீமும்
வந்து ரெண்டும் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல மாட்டுல வண்டியில பூட்டின 2 எருதுகள் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணணும். நீங்க இங்க அதான் சொல்ல பாருங்க, மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே 45+ இருக்கிற ஆளுங்க. நீங்க ஒரு ஜிஎம் எடுத்துட்டீங்கன்னா, மேனுபேக்சரிங் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு 45+ மேலாம் கண்டிப்பா இருப்பாரு. இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஓகே. பட் நான் சொல்றேன், இப்போ வந்தாலும் ஜிஎம் லெவல் ரைஸா இருக்கு. ஏன்னா நீங்க ஐடி கம்பெனிஸ் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எலிவேட் ஆக வர முடியாது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி மேனுபேக்சரிங்ல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். ஒரு ஜிஎம் லெவலுக்கு வரணும்னா உங்களுக்கு எப்படி 45 வயசு ஆயிரும், 45-50 வயசு ஆயிருது. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீம்ல ஒரு சின்ன பையன் வருவான். இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கூட ஆயிருக்காது. அவன் வருவான். அவன் ஆட்டிடியூடுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க ஒன்னா நீங்க அவனுக்கு கொஞ்சம் அவங்க கூட ஜெல்லானு இல்லையா, நீங்க அவங்களோட டீம் ஹெட் கிட்ட பேசிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதான் சொல்ற மாதிரிங்க, 2 அதாவது வந்து உங்களோட ஃபனலிங் வந்து ப்ராப்பரா ஆயிருக்கான்னு அதை செக் பண்ணணும். நீங்க என்ன ஃபனலிங் பண்ணீங்க உங்க டீமுக்குள்ள. நான் சொல்றது வந்து மறுபடியும் அதே தான் சொல்றேன். லீடர்ஷிப் டீம்ல இருந்து, உங்க மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து, இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து, ஒர்க்கர்ஸ் டீம் மட்டும் பொறுக்குமா பண்ணலாச்சா, அங்க ஏதாவது த்ரெட் இருக்கான்னு நீங்க அதை பார்க்கணும். நான் இப்ப ஃபெயிலியர் ஆன கம்பெனிக்கு நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்ட்னர் கரெக்டா சூஸ் பண்ணீங்களான்னு பாருங்க. பார்ட்னரோட கிரெடிபிலிட்டியை பாருங்க. அப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்க டீமுக்குள்ள எங்கேயாச்சும் ஹிச்சஸ் இருக்கான்னு பாருங்க. எங்க வந்து ஏதாவது ப்ராப்பர் ஃபனலிங் ஆகலையா, எங்கேயோ ஒரு தடை கற்கள் இருக்கான்னு பாருங்க. 3வது வந்து உங்க டீமுக்கும் அவங்க டீமுக்கும் ப்ராப்பரா ஜெல் ஆச்சா. அவங்க வந்து தினம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க தினம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே நடக்காது. கடைசியில என்ன வருந்தீங்களா பழி, அவங்க வந்தாங்க ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் பண்ணாம போயிட்டாங்க. நான் லேமனுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நான் அதாவது என்ன, நான் இந்த ஜாகன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம சொல்றேங்க. ஏன்னா ஜாகன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பெஸ்ட் அடாப்ஷனுக்கு என்ன வழின்னா, நல்ல இப்போ நீங்க அதான் சொல்ற பாருங்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க எந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாத்தீங்க, எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனீங்க, நீங்க எனக்கு அதை கொஞ்சம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணா ஐ கேன் சஜஸ்ட் யூ ஃபியூ பீப்புள். நான் உங்களுக்கு கைடும் பண்ணலாம். எனக்கும் மேல்பட்ட விஷயம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக மிகவும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நீங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது எனக்கு என்னுடைய வழக்குரைஞர் தொழில்ல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க இப்ப நம்ம சொந்தங்கள் கேட்ட கேள்வி மாதிரி எப்படி ஒரு நல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டன்ட்டை சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய ஒரு நிகழ்வுல வந்து ஒரு பொது நிகழ்வுல எப்படி ஒரு நல்ல வழக்கறிஞரை சூஸ் பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்னைய சுட்டி காமிச்சு, எந்த வழக்கறிஞர்கிட்ட உங்க பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கிறீர்களோ அந்த வழக்கறிஞர் அந்த கோர்ட்டுக்கு வழக்காடு நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது உங்களைய ப்ரிப்பேர்டா கொண்டு போறாரு, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு, உங்களுடைய வழக்குகள் இருக்கக்கூடிய தன்மைகளையும் அதுல இருக்க பிளஸ் மைனஸையும் தெளிவா சொல்லி நீங்க நீதிமன்றத்துல எந்தெந்த வழக்கறிஞர்களுடைய கிளையன்ட்ஸ் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க எல்லாம் நல்ல வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நீதிமன்ற அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கோடிட்டு அதை காமிச்சாரு. நீங்க அதை சொல்லும் பொழுதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வருது, எந்த ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டன்ட் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பண்ணின நிறுவனத்துக்கு சென்று நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம அதுல ரைட்டு இவங்க வந்து திருப்தியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம போகும் பொழுதே அவங்க புலம்பல ஆரம்பிச்சாங்கன்னா கேட்ல இருந்து அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அவங்கள சூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது. நீங்க சொன்ன அந்த நிகழ்வு உண்மையிலுமே நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு கார் வாங்குறோம், நாம எத்தனை பேர்கிட்ட கேட்கிறோம். நீங்க ஒரு கார் வாங்குறப்ப நம்ம வந்து நம்ம மாமா மச்சான் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்கிறோம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு 10 பேர்த்துக்கிட்டயாச்சும் கேட்டுதான் ஒரு வந்து கார் வாங்குறோம். ஒரு காரே நம்ம வாங்குறப்போ ஒரு வாகனம், அது நம்மளுக்கு ஒரு அடிஷனல் ஒரு இது. அதை வாங்குறப்ப வந்து நம்ம இத்தனை சிரத்தை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுறோமே, ஏன் வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பண்றப்ப யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வெண்டரா இருக்கிறீங்க, அப்ப நீங்க வந்து அந்த வெண்டர் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க சப்ளையரா இருக்கிற கம்பெனி கிட்ட போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. நம்ம அதர்வைஸ் யூ ஆஸ்க் क्वेश्चन. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரை பத்தி ஸ்டடி பண்ணாதான் தெரியும். இப்ப நம்ம அங்க வந்துட்டு நான் இப்ப சிவில் கோர்ட்டுக்கு போகணுமா, இல்ல வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு போகணுமா, சிவில் லாயர் கிட்ட போகணுமா, கிரிமினல் இந்த மாதிரி நிறைய எவென்யூஸ் இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம வந்து இப்போ அங்க போயிட்டு நம்ம எந்த பாட்டை பண்றோம் என்ன பண்றோம், பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் அகைன் பூனே பத்தி சொல்றேன். ஒரு ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்துங்க எக்ஸலண்டா வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா அவங்க சப்ளை பண்ற ஒரு 2 வீலர் மேனுஃபேக்சரர் வந்து பண்ண அதான் அப்படியே இவங்க வந்து ரிப்ளிகேட் பண்ணாங்க.
அந்த ப்ராசஸை ரிப்ளிகேட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய சஜஷன்ஸ் கேட்டு they will also help you. end of the day அவங்க நீங்க உங்க வெண்டர் வந்து நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். நீங்க அதனால வந்து நீங்க சப்ளையரா வெண்டர் நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கறது தப்பே இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ், அது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ். நான் சொல்றேன் இல்ல நீங்க நான் யாருக்கும் கொடுக்கல நான் ஃபினிஷ் ப்ராடக்டா தான் கொண்டு வரேன்னா நீங்க மற்ற கம்பெனிஸ் கிட்ட கேளுங்க என்ன இருக்க போகுது. ஒரு ஹையர் நீங்க இது ஒரு சின்ன ஒரு கூகுள் பண்ண இப்ப தெரிஞ்சு போயிட போகுதுங்க யாரா இருக்கிறாங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு. அவங்கள வச்சு ஒரு 4 கம்பெனில கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போக போகுது. உண்மைங்க, உண்மை. மிகவும் ஒரு தெளிவான விளக்கம். உண்மையிலுமே இந்த காணொலியில நிறைய விஷயங்கள், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு பெரிய பூதம், ஒரு பேயி பிசாசு, நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அந்த மித்தை உடைச்சு ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய உரையில, சிறப்புரையில மிகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அனைத்து தொழில் செய்பவர்களும், முக்கியமாக மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை படிப்படியா கொண்டு வரணும். ஒரு பீஸ் டு பீஸ் பேசிஸ்ல நம்ம ஒரு செக்மெண்டா கொண்டு வரணும்னு ஆணித்தரமான ஒரு கருத்தை வலியுறுத்தி, அதே போல் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஃப்ரீ லஞ்ச் கிடையாது, ஃப்ரீ யாராவது கொடுக்குறாங்கன்னு எடுத்து ட்ரையல் பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு மினிமம் காஸ்டாவது இருக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ளையர் எடுத்து வாங்குங்க அப்படிங்கிற கருத்தையும் ஆணித்தரமாக வலியுறுத்தி, அதை விட முக்கியமாக இந்த வருங்காலத்துல போட்டியை சமாளிக்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம கட்டாயம் எடுத்தாக்கணும். அது இன்னைக்கு 1% எடுக்கிறீங்களா 10% எடுக்கிறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை, பட் கண்டிப்பாக நீங்க எடுக்கணுங்கிறதையும் ஆணித்தரமாக இந்த காணொலி மூலியமாக வலியுறுத்தி, வெற்றி பெறும் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய காணொளி தொகுப்பை பார்த்தார்கள் என்றால் அவர்களுடைய நேரமும் மிச்சமாகும். இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுதான் இந்த காணொலியில மிகச்சிறந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா நிறைய அன்பர்கள் நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்ம நாளைக்கு குழப்ப பார்க்கணும், இந்த காணொலியை பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணி இருக்கிறவர்கள் என்றும் தோல்வியை துரத்தி கொண்டு ஓடுகின்றார்கள் என்றுதான் நான் இந்த காணொலி மூலியமாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னால் இன்னைக்கு இருக்க இந்த நேரத்துல நம்முடன் இந்த ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி அளவில் இந்திய நேரப்படி குழுமி இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் வந்து இந்த காணொலியை முக்கியமாக பார்ப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த ரெகுலர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு அட்வான்ஸ்டு ஜோனுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு நேரம் மிச்சமாகிறது, பணமும் மிச்சமாகிறது, அவர்கள் எதிர்காலத்தை பிளான் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு அவங்க நிறைய ஃப்ரீ பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம ரொட்டீன் ஜாபை வந்து டிஜிட்டலைஸ் பண்றது மூலியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு காணொலியை குறைந்த நேரத்தில் பல விஷயங்களை வெளிப்படையாக ஆணித்தரமாக இதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னது நிறைய பேர்த்துக்கு வந்து முக்கியமாக இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை, எவ்வித ஐயமும் இல்லை. இந்த ஒரு காணொலியை நம்ம கேபிஎன் குளோபல் அழைப்பை ஏற்று வந்து கொடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு
கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +6013299144 +6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.